ஹாய் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம லாஸ்ட் மந்த் நடந்த ட்ரக் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் கொஷின் ஆன்சர் அதனுடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது இந்த எம்சிக்யூஸ் வந்து எந்த சப்ஜெக்ட்ல இருந்து அதிகமாக எடுத்திருக்காங்க, எந்த சப்ஜெக்டை வந்து அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது போல ஃபார்மகாலஜி சப்ஜெக்ட்ல இருந்து 51 எம்சிக்யூஸ் வந்து கேட்டிருக்காங்க. மொத்தம் 200 எம்சிக்யூஸ். 200 எம்சிக்யூல கிட்டத்தட்ட 51 எம்சிக்யூஸ், அதாவது கிட்டத்தட்ட 26% எம்சிக்யூஸ் வந்து ஃபார்மகாலஜில இருந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபார்மகாக்னசி, இதுல இருந்து 20% எம்சிக்யூஸ் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபார்மசூட்டிக்கல் அனாலிசிஸ், அதாவது வால்யூமெட்ரிக் டைட்ரோமெட்ரிக் அனாலிசிஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் அனாலிசிஸ், இந்த ரெண்டு சப்ஜெக்ட்ல இருந்து நமக்கு 14% எம்சிக்யூஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபார்மசூட்டிக்ஸ்ல வந்துங்க பிசிக்கல் ஃபார்மசூட்டிக்ஸ், ஃபார்மசூட்டிக்கல் ஃபார்முலேஷன், ஃபார்மசூட்டிக்கல் இன்ஜினியரிங் ஆர் ஃபார்மசூட்டிக்கல் டெக்னாலஜி, இந்த 3 சப்ஜெக்ட்ல இருந்து 12% எம்சிக்யூஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபார்மசூட்டிக்கல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ், அதாவது ஃபோரன்சிக் ஃபார்மசி, இதுல இருந்து கிட்டத்தட்ட 9.5% எம்சிக்யூஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்துங்க ஃபார்மசூட்டிக்கல் மைக்ரோபயாலஜி அண்ட் ஃபார்மசூட்டிக்கல் பயோடெக்னாலஜி, இந்த ரெண்டு சப்ஜெக்ட்ல இருந்து நமக்கு 8.5% எம்சிக்யூஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து ஃபார்மசூட்டிக்கல் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இந்த ரெண்டு சப்ஜெக்ட்ல இருந்து 5.5% எம்சிக்யூஸ் வந்து கேட்டிருக்காங்க. லாஸ்ட் வந்து மெடிசினல் கெமிஸ்ட்ரி, இதுல வந்து அவங்க கேட்டது வந்து கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன்ஸ், டெரிவேட்டிவ்ஸ், அதுல இருந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. 1 or 2 எம்சிக்யூஸ் வந்து சிந்தசிஸ் பார்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ மெடிசனல் கெமிஸ்ட்ரியில இருந்து 5%. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ல இருந்து உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா தெரிய வரும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டிஐ ப்ரிப்பரேஷனுக்காக எந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்க வந்து அதிகமாக கான்சென்ட்ரேட் கொடுக்கணும் அப்படின்ட்டு, ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து கிட்டத்தட்ட 200க்கு 51 எம்சிக்யூஸ் வந்து ஃபார்மகாலஜில இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்மகாலஜி சப்ஜெக்ட் வந்து நம்ம ஆல்ரெடி ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கு வந்து எப்படி படிக்கணும், இந்த சிலபஸை எப்படி கவர் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோஸில் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். ஃபார்மகாலஜி சப்ஜெக்ட்ல இருந்து 2 விஷயத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒன்று வந்து கிளாசிஃபிகேஷன்ஸ், ட்ரக் கிளாசிஃபிகேஷன், அதாவது ஃபார்மகாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன்ஸ். செகண்ட் வந்து மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்ஸ். இந்த 2 தெளிவாக படித்தாவே நம்ம வந்து ஃபார்மகாலஜிலிருந்து கிட்டத்தட்ட எல்லா எம்சிக்யூஸ் வந்து நம்ம ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ நாம இன்னைக்கு வந்து ஃபார்மகாலஜில இருந்து கேட்ட 51 எம்சிக்யூ, அதுக்கான ஆன்சர் வித் எக்ஸ்பிளனேஷனோட நாம இன்னைக்கு டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ், அதாவது கொஸ்டின் நம்பர் 41, உங்களுக்கு கேட்ட கொஸ்டின் அதனுடைய நம்பர் தான். இது வந்து சீரியல் நம்பர் இல்லைங்க, இது வந்து கொஸ்டின்ஸ் நம்பர் 41 கொஸ்டின்ஸ். இதான் ஃபர்ஸ்ட் ஃபார்மகாலஜி கொஸ்டின்ஸ். ஆல் ஆஃப் தெம் ஆர் ஆன்டி ப்ரோலைஃபரேட்டிவ் ட்ரக்ஸ் யூஸ்ட் as சைட்டோடாக்சிக் இம்யூனோசப்ரசன்ஸ் எக்ஸப்ட். என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த கீழே கொடுத்த ஆப்ஷன்ஸ்ல வந்து பாருங்க, ஆன்டி ப்ரோலைஃபரேட்டிவ் ட்ரக்ஸ் யூஸ்ட் as a சைட்டோடாக்சிக் இம்யூனோசப்ரசன்ஸ் எக்ஸப்ட், ஓகேங்களா? ஒரு ஆப்ஷன் தவிர மற்றது எல்லாமே வந்து ஆன்டி ப்ரோலைஃபரேட்டிவ் சைட்டோடாக்சிக் இம்யூனோசப்ரசன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து அடாலிமுமேப். ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் பாருங்க. ஆன்டி ப்ரோலைஃபரேட்டிவ் சைட்டோடாக்சிக் ஆர் ஆன்டி கேன்சர் வித் இம்யூனோசப்ரசன் ப்ராப்பர்ட்டிஸ். நல்ல கவனிங்க, ஆன்டி ப்ரோலைஃபரேட்டிவ் சைட்டோடாக்சிக் இம்யூனோசப்ரசன் ப்ராப்பர்ட்டிஸ் எந்தெந்த ட்ரக்குக்கு இருக்கு அப்படின்னா, மீத்தோடெக்ஸ்டேட், அதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் வந்து ஆன்டி மெட்டபாலிட்ஸ், அதாவது ஃபோலேட் ஆன்டகோனிஸ்ட் அண்ட் அசத்தியோப்ரின், இது வந்து பியூரின் ஆன்டகோனிஸ்ட். நெக்ஸ்ட் அல்கைலேட்டிங் ஏஜென்ட் சைக்ளோபாஸ்பமைட், அதாவது மீத்தோடெக்ஸ்டேட், அசத்தியோப்ரின், சைக்ளோபாஸ்பமைட், இது எல்லாத்துக்குமே வந்து ஆன்டி ப்ரோலைஃபரேட்டிவ் சைட்டோடாக்சிக் வித் இம்யூனோசப்ரசன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கு, ஓகேங்களா? அப்போ 4வது ஆப்ஷன் டி அடாலிமுமேப், இது வந்துங்க, இது வந்து ஒன்லி இம்யூனோசப்ரசன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ், ஓகேங்களா? இதுக்கு இம்யூனோசப்ரசன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் இருக்கு. அதாவது இது வந்து ஒரு மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ், இதுக்கு வந்து இம்யூனோசப்ரசன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் இருக்கு. இதுக்கு வந்து ஆன்டி ப்ரோலைஃபரேட்டிவ் அண்ட் சைட்டோடாக்சிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இல்ல. அப்போ சரியான ஆன்சர் வந்து அடாலிமுமேப். இன்னும் ஒரு சில இம்யூனோசப்ரசன்ஸ் ட்ரக்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னா, ஈடானர்செப்ட் அண்ட் இன்ஃப்ளிக்ஸிமேப், இந்த 2 ட்ரக்குமே வந்து டியூமர் நெக்ரோட்டிங் ஃபேக்டர் இன்ஹிபிட்டார்ஸ், ஓகேங்களா? இம்யூனோசப்ரசன் ப்ராப்பர்ட்டிஸ், மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்ஸ் வந்து டியூமர் நெக்ரோட்டிங் ஃபேக்டர் இன்ஹிபிட்டார்ஸ், ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் மீத்தோடெக்ஸ்டேட், அசிட்டோப்ரின், சைக்ளோபாஸ்பமைட், இது எல்லாமே வந்து ஆன்டி ப்ரோலைஃபரேட்டிவ் சைட்டோடாக்சிக் வித் இம்யூனோசப்ரசன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ அதனால த ரைட் ஆன்சர் இஸ் அடாலிமுமேப். நெக்ஸ்ட் எம்சிக்யூ, சிரோலிமஸ் அண்ட் இம்யூனோசப்ரசன்ஸ் ஆக்ட் பை, அதாவது சிரோலிமஸ்னுடைய மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்ஸ் கேட்குறாங்க. த ரைட் ஆன்சர் இஸ் எம்டார் இன்ஹிபிஷன்ஸ். எப்படின்னா, இங்க பாருங்க, கால்சினியூரின் இன்ஹிபிட்டார்ஸ்ல என்னென்ன ட்ரக் வரும் அப்படின்னா, சைக்ளோஸ்போரின் அண்ட் டேக்ரோலிமஸ். இங்க பாருங்க, டேக்ரோலிமஸ், இது வந்து சிரோலிமஸ், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. டேக்ரோலிமஸ் வந்து கால்சினியூரின் இன்ஹிபிட்டார்ஸ் அண்ட் சைக்ளோஸ்போரின், இது ரெண்டுமே வந்து கால்சினியூரின் இன்ஹிபிட்டார்ஸ். நெக்ஸ்ட் வந்து எம்டார் இன்ஹிபிஷன்ஸ். எம்டார் இன்ஹிபிட்டார்ல என்னென்ன வரும் அப்படின்னா, 3 முக்கியமான ட்ரக்ஸ் வருங்க. ஒன்று வந்து சிரோலிமஸ், இன்னொன்று வந்து டெம்சிரோலிமஸ், இன்னொன்று வந்து எவரோலிமஸ். இந்த 3 ட்ரக்குமே வந்து எம்டார் இன்ஹிபிட்டார்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம போன எம்சிக்யூலே பார்த்தது போல ஆன்டி ப்ரோலைஃபரேட்டிவ், இது வந்து மீத்தோடெக்ஸ்டேட்,
அசத்தியோப்ரின், சைக்ளோபாஸ்பமைட், குளோரம்பியூசில் அண்ட் மைக்கோஃபினோலேட். இந்த ட்ரக்ஸ் எல்லாமே வந்து ஆன்டி ப்ரோலைஃபரேட்டிவ்ஸ். அந்த நெக்ஸ்ட் டியூமர் நெக்ரோட்டிங், அதாவது ஆப்ஷன் டி டியூமர் நெக்ரோட்டிங் ஃபேக்டர் இன்ஹிபிட்டார்ஸ். இதில் வந்து அடாலிமுமேப், இட்டானர்செப்ட் அண்ட் இன்ஃப்ளிக்ஸிமேப். இந்த மூணுமே வந்து டியூமர் நெக்ரோட்டிங் ஃபேக்டர் இன்ஹிபிட்டார்ஸ். அப்போ சிரோலிமஸ் வந்து அதனுடைய மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா மமாலியன் டார்கெட் ஆஃப் ராப்பாமைசின் இன்ஹிபிட்டார். அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து ஒரு புரோட்டீன் கைனேஸ், அதாவது இது ஒரு என்சைம், அதாவது எம்டார் அப்படிங்கிறது வந்து ஒரு என்சைம். அதனுடைய அப்ரிவேஷன் என்னது? மமாலியன் டார்கெட் ஆஃப் ராப்பாமைசின். இது வந்து ஒரு புரோட்டீன் கைனேஸ் என்சைம். இது வந்து நார்மலாக வந்து எப்போ அதிகமாக ஆக்டிவ்ல இருக்கும் அப்படின்னா கேன்சர் செல்ஸ்ல வந்து ஆக்டிவ் இருக்கும். இது வந்து ஒன் ஆஃப் தி growth ஃபேக்டர்ஸ். இது வந்து ஒன் ஆஃப் தி growth ஃபேக்டர்ஸ். இந்த growth ஃபேக்டர்ஸ் வந்துங்க செல் growthக்கும் ஆஞ்சியோஜெனிசிஸ்லையும் வந்து முக்கியமாக இன்வால்வ் ஆகும். எஸ்பெஷலி கேன்சர் செல்ஸில் வந்து அந்த செல் மல்டிப்ளிகேஷன்ஸில் வந்து ஸ்பீடாக பண்ணிவிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இன்ஹிபிட்டார்ஸ் கொடுக்கும்போது நமக்கு வந்து அந்த செல் growth சப்ரஷன்ஸ் வந்து நடக்கும். இது வந்து ஒரு முக்கியமான கேட்டகரி ஆன்டி கேன்சரில். ஓகேங்களா? ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் எம்டார் இன்ஹிபிஷன்ஸ் ஆர் எம்டார் இன்ஹிபிட்டார்ஸ். 3 ட்ரக்ஸ், சிரோலிமஸ், டெம்சிரோலிமஸ் அண்ட் எவரோலிமஸ். ஓகேங்களா? த நெக்ஸ்ட் எம்சிக்யூ, காப் சென்டர் சப்ரசன்ஸ் ஆர் ஆல் ஆஃப் தி ஃபாலோவிங் எக்ஸப்ட். கொஷின்ஸ் வந்து இங்க பாருங்க. கொடின், டெக்ஸ்டோமித்தோஃபேன், டைஃபீன்ஹைட்ரமைன், சால்புட்டமால். இந்த 4 ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, எல்லாமே நம்ம ஆல்ரெடி படிச்சதுதான். கொடின், டெக்ஸ்டோமித்தோஃபேன், டைஃபீன்ஹைட்ரமைன்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்ஸ் இருந்தாலும் இந்த மூணுமே வந்து என்னது? காப் சென்டர் சப்ரசன்ஸ். ஓபியாய்டு. இந்த ஓபியாய்டு வந்து மோஸ்ட்லி காப் சென்டர் சப்ரசன்ஸ் அதனுடைய மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்ஸ். இதில் முக்கியமான கிளாசிஃபிகேஷன் என்னன்னா கொடின், ஃபோல்கொடின் அண்ட் எத்தில் மார்பின். இந்த 3 ட்ரக்குமே வந்து ஓபியாய்டு கேட்டகரியில் வரும். இது வந்து காப் சென்டர் சப்ரசன்ஸ். நெக்ஸ்ட் வந்து நான் ஓபியாய்டு. இதில் வந்து நாஸ்காபின், டெக்ஸ்டோமித்தோஃபேன் அண்ட் என்னது குளோஃபிடையனோல். இந்த 3 ட்ரக்குமே வந்து நான் ஓபியாய்ட்ஸ், காப் சப்ரசன்ஸ். நெக்ஸ்ட் antihistamines, chlorpheniramine, diphenhydramine and promethazines. இது வந்து highly sedative cough center suppressants drugs. ஓகேங்களா? அப்போ codeine, dextromethorphan, diphenhydramine இது மூணுமே வந்து என்னது? காப் சென்டர் சப்ரசன்ஸ். அப்போ 4வது ஆப்ஷன் சால்புட்டமால் தான் ரைட் ஆன்சர். சால்புட்டமால் வந்து சென்ட்ரல்ல வேலை செய்யாது, சிஎன்எஸ்ல என்டர் ஆகாது. இதனுடைய மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்ன அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி ஸ்மூத் மசில்ஸ்ல இருக்கிற பீட்டா 2 ரிசெப்டார் ஏகோனிஸ்ட், அதாவது பிராங்கோ டைலேஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா? இது வந்து சென்ட்ரல் காப் சென்டர் சப்ரசன்ஸ் வந்து இல்லை. ஓகேங்களா? the right answer is salbutamol. The next question, drug of choice for the treatment of acute asthmatic attack. So option வந்து leukotriene antagonist, anticholinergic, lipooxygenase inhibitors and beta 2 agonist. So இங்க பாருங்க, கிட்டத்தட்ட இது எல்லாமே வந்து நாம ஆஸ்துமாக்கு கொடுக்கிறோம். பட் இங்க drug of choice for the treatment of acute asthmatic attack வந்து the right drug வந்து beta 2 agonist. ஏன் அப்படின்னா இங்க பாருங்க, leukotriene antagonist, montelukast, jafrilukast. இந்த ரெண்டு முக்கியமான drug leukotriene antagonist. அடுத்து வந்து anticholinergic drug, ரெண்டு முக்கியமான ட்ரக் தெரபியூட்டிக். இப்போ வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க ரெண்டு முக்கியமான ஆன்டிகோலினர்ஜிக் வந்து என்னது? இப்ராட்ரோபியம் புரோமைடு அண்ட் டயோட்ரோபியம் புரோமைடு. ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட் 5 லிப்போஆக்சிஜனேசஸ் இன்ஹிபிட்டார்ஸ். இது வந்து ஆஸ்துமாக்கு கொடுக்கலாம் ஆஸ் எ ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியா வந்து நம்ம ஆஸ்துமேட்டிக் ப்ராப்ளத்துக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ இதில் நிறைய ரிசர்ச் போயிட்டு இருக்கு. அண்ட் தென் நியூ ட்ரக் வந்து நிறைய இன்வென்ஷன் ஆகிட்டு இருக்கு இந்த 5 லிப்போஆக்சிஜனேஸ் இன்ஹிபிட்டார்ஸ்ல இருந்து. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பீட்டா 2 ஏகோனிஸ்ட். நம்ம ஆல்ரெடி போன எம்சிக்யூல பார்த்தது போல பீட்டா 2 ஏகோனிஸ்ட் யூஸ்வலாக ரெஸ்பிரேட்டரி ஸ்மூத் மசில்ஸ்ல வந்துங்க பீட்டா 2 ரிசெப்டார் இருக்கும். ஸோ அப்போ நம்ம கொடுத்த ட்ரக், அதாவது அட்ரினலின், நார் அட்ரினலின் அண்ட் தென் அதர் பீட்டா 2 ஏகோனிஸ்ட், அந்த ட்ரக்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா பீட்டா 2 ரிசெப்டாரில் பட்டு நமக்கு வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? பிராங்கோ டைலேஷனை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ நமக்கு ஒரு சிம்டோமேட்டிக் ரிலீஃப் வந்து கிடைக்கும். ஸோ மார்க்கெட்டில் வந்து யூஸ்வலாகவே வந்து ஆன்டிகோலினர்ஜிக் அலாங் வித் பீட்டா 2 ஏகோனிஸ்ட் பார்த்துருப்பீங்க, இன்ஹலேஷன் ப்ரிப்பரேஷன்ஸில் இருக்கும். ஓகேங்களா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் தெரிஞ்சது லிவோசால்புட்டமால் வித் இப்ராட்ரோபியம் புரோமைடு பார்த்துருப்பீங்க. இங்கே ஒவ்வொன்றுக்கும் வந்து அந்த ஆஸ்துமேட்டிக் சிம்டம்ஸ் குறைக்கக்கூடிய தன்மை இருக்கு. பட் இருந்தாலும் இங்க கொடுத்த ஆப்ஷனோட கம்பேர் பண்ணும்போது அக்யூட் ஆஸ்துமேட்டிக்கு கொடுக்கக்கூடிய சரியான ட்ரக் வந்து பீட்டா 2 ஏகோனிஸ்ட். அதுவும் எஸ்பெஷலி ஷாபானா ஷார்ட் ஆக்டிங் பீட்டா ஏகோனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ ட்ரக் ஆஃப் சாய்ஸ் ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் அக்யூட் ஆஸ்துமேட்டிக் அட்டாக்கு வந்துங்க ஷார்ட் ஆக்டிங் பீட்டா ஏகோனிஸ்ட். ஓகேங்களா? ஸோ வேற எந்த ட்ரக்கும் நாம தனியாக கொடுக்க முடியாது. ஓகேங்களா? இங்கே பாருங்க, லிப்போஆக்சிஜனேஸ், ஆன்டிகோலினர்ஜிக், லியூகோட்ரைன் ஆன்டாகோனிஸ்ட். இதில் எந்த ட்ரக் வந்து இண்டிவிஜுவலாக கொடுத்தா அக்யூட் ஆஸ்துமேட்டிக்கு வந்து நமக்கு ஒரு சிம்டோமேட்டிக் ரிலீஃப் கிடைக்காது. ஸோ the right answer is beta 2 agonist. The next MCQ, diuretics that can be used in renal failure. ஸோ மற்ற ஆப்ஷனோட கம்பேர் பண்ணும்போது இங்கே பாருங்க, ஹை சீலிங் லூப் டயூரிட்டிக்ஸ் தான் வந்துங்க சேஃபஸ்ட் ட்ரக் ஃபார் தி அக்யூட் அண்ட் க்ரானிக் ரீனல் ஃபெயிலியர். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த புக்ஸை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணாலும் நமக்கு வந்து சேஃபஸ்ட் ட்ரக் ஃபார் ரீனல் ஃபெயிலியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது வந்து ஹை சீலிங் லூப் டயூரிட்டிக்ஸ். அதாவது 2 ட்ரக் வருதுங்க லூப் டயூரிட்டிக்ல. ஒன்று வந்து ஃபியூரசமைட் அண்ட் டார்சமைட். இது வந்து சேஃபர் தென் அதர் லூப் டயூரிட்டிக்ஸ். அதர் லூப் டயூரிட்டிக்கோட கம்பேர் பண்ணும்போது furosemide and furosemide, lasix and torsemide இந்த ரெண்டு ட்ரக்குமே வந்து இட்ஸ் a very safe. ஓகேங்களா? ஸோ அப்போ the right answer is furosemide. அடுத்த MCQ,
the drug of choice for neurogenic diabetes insipidus. ஸோ நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஆப்ஷன்ஸ் வந்து சிமிலராக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. வேசோப்ரெசின், ப்ரலோபெரசின், டெஸ்மோப்ரெசின் அண்ட் டெர்லிப்ரெசின்ஸ் அப்படின்னு 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. த ரைட் ஆன்சர் இஸ் டெஸ்மோப்ரெசின்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நியூரோஜெனிக் டயபெட்டிஸ் இன்சிபிடஸ்னா என்ன அப்படின்னா, யூஸ்வலாகவே வந்துங்க நெஃப்ரான் வந்து யூரினை வந்து ஃபில்டர் பண்ணுது. ஸோ ஃபில்டர் பண்ணிகிட்டே அந்த நெஃப்ரான் அந்த டியூபல்ஸில் போகும்போது அங்கங்கே ரீஅப்சார்ப்ஷன்ஸ் வந்து நடக்குது. ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக கலெக்டிங் டியூபில் வந்து most of the urine, most of the water content வந்து அங்க வந்து reabsorption ஆயிருது. அதுக்கு முக்கியமான ஹார்மோன் என்ன அப்படின்னா ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன். இந்த ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் எங்க ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா ஹைப்போதலாமஸ்ல ப்ரொடியூஸ் ஆயிட்டு நமக்கு அந்த போஸ்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். நமக்கு எப்ப தேவையோ அங்க வந்து செக்ரீஷன்ஸ் பண்ணும். அது டைரக்டா கலெக்டிங் டியூபல்ஸ்க்கு வந்து அங்க வந்து நமக்கு ரீஅப்சார்ப்ஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால வந்து அதிகமான யூரின் அவுட்புட்டை வந்து தடுக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ நியூரோஜெனிக் டயபெட்டிஸ் இன்சிபிடஸ்னா என்ன அப்படின்னா, டயபெட்டிஸ் இன்சிபிடஸ்ல நிறைய டைப், கிட்டத்தட்ட 4 டைப்ஸ் இருக்கு. அதுல முக்கியமான டைப்ஸ் அண்ட் ரேர் டைப் கூட. ஓகேங்களா. நியூரோஜெனிக் டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் தான். ஓகேங்களா. ஸோ இந்த கண்டிஷன்ஸ்ல ஹைப்போதலாமஸ் டிஸ்ஃபங்க்ஷன்ஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா, ஹைப்போதலாமஸ் சரியா ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது. ஸோ அதனால அந்த கலெக்டிங் டியூபல்ஸ்ல வந்து ரீஅப்சார்ப்ஷன்ஸ் நடக்காது. அப்போ யூரின் அவுட்புட் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கண்டிஷனை தான் நம்ம என்ன சொல்றோம், நியூரோஜெனிக் டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா. ஸோ இதுக்கு ட்ரக் ஆஃப் சாய்ஸ் என்ன அப்படின்னா டெஸ்மோப்ரெசின்ஸ். இங்க பாருங்க, டெஸ்மோப்ரெசின் இஸ் சிந்தட்டிக் ஃபார்ம் ஆஃப் ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன். மறக்கக்கூடாது, சிந்தட்டிக் ஃபார்ம் ஆஃப் ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன். ஸோ இங்க பாருங்க, ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் நேச்சுரலாவே நமக்கு கிடைக்கல. அதை தான் நம்ம நியூரோஜெனிக் டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் அப்படி சொல்றோம். ஸோ அதனால தான் வந்து நம்ம சிந்தட்டிக்கா கொடுக்குறோம். இதுல ஃபர்ஸ்ட் லைன் ட்ரீட்மெண்ட் ஃபார் சென்ட்ரல் ஆர் நியூரோஜெனிக் டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் வந்து டெஸ்மோப்ரெசின்ஸ். ஓகேங்களா. இது வந்து சேம் ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் கலெக்டிங் டியூபில் போய் என்ன வேலை செய்யுமோ அதே வேலையை செய்யும். ஓகேங்களா. ஸோ இது வந்து 2 ஹார்மோன் வந்து போஸ்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட்ல வந்து செக்ரேட் ஆகுதுங்க. ஒன்று வந்து வேசோப்ரெசின், இன்னொன்று வந்து என்னது ஆக்சிடோசின். ஓகேங்களா. இந்த வேசோப்ரெசின் தான் நம்ம என்ன சொல்றோம், ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் டெஸ்மோப்ரெசின்ஸ் வந்து இன்ஜெக்ஷன் ஃபார்ம்லையும் கொடுக்கலாம். அதே மாதிரி பில் ஆர் நேசல் ஸ்ப்ரேவாகவும் கொடுக்குறாங்க மார்க்கெட்டில். ஓகேங்களா. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் த சிந்தட்டிக் ஃபார்ம் ஆஃப் ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் இஸ் a drug of choice for neurogenic diabetes insipidus, that is desmopressin. அடுத்த MCQ, digitalis act in congestive heart failure. This is direct questions. It's very very important and also commonly asking direct questions. ஓகேங்களா. ஸோ இது மாதிரி ஒரு ஈஸியான கொஸ்டின்ஸ் வந்து இல்லை, டைரக்டாக கேட்டாங்க. டிஜிட்டாலிஸோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்ஸ் என்ன, எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து சோடியம் பொட்டாசியம் அடினோசைன் ட்ரைபாஸ்பேட்டேஸ் அதனுடைய இன்ஹிபிஷன்ஸ். ஓகேங்களா. சப்போஸ் இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க. இங்க பாருங்க, மயோகார்டியல் ஸ்மூத் மசில் செல் மெம்பரன்ல ஒரு முக்கியமான டிரான்ஸ்போர்ட்டர் ப்ரோட்டீன்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட்டர் வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டர். இந்த டிரான்ஸ்போர்ட்டர் பேர் வந்து சோடியம் பொட்டாசியம் அடினோசைன் ட்ரைபாஸ்பேட்டேஸ். ஸோ பாஸ்பேட்டேஸ்னாவே உங்களுக்கு தெரியும், இங்க வந்து ஏதோ ஒரு எனர்ஜி வந்து செயல்படுது. அந்த எனர்ஜி செயல்படுறதுனால என்னது கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்டுக்கு எகென்ஸ்டா இங்க வந்து அந்த சோடியம் பொட்டாசியம் கால்சியம் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆகுது. ஓகேங்களா. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஸோ இந்த டிஜிட்டாலிஸ், அதாவது டிகாக்சின் அண்ட் டிஜிடாக்சின், அந்த 2 ட்ரக்கும் போய் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டர் அதாவது சோடியம் பொட்டாசியம் அடினோசின் ட்ரைபாஸ்பேட்டேஸை வந்து பிளாக் பண்ணிடும். அப்படி பிளாக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, வெளியில் இருக்கிற பொட்டாசியம் உள்ள வராது, அதே போல உள்ள இருக்கிற சோடியம் வந்து வெளியில போக முடியாது. ஓகேங்களா. ஸோ சோடியம் வெளியில போனா அது கூட சேர்ந்து கால்சியமும் வெளியில போகும். இதுதான் வந்து என்னது சோடியம் கால்சியம் எக்ஸ்சேஞ்சர் அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாத்தீங்கன்னா இந்த ட்ரக் வந்துங்க இந்த டிரான்ஸ்போர்ட்டரை வந்து பிளாக் பண்ணும்போது உள்ள இருக்கிற சோடியம் வெளியே போக முடியாது. ஸோ அதனால அது கூட சேர்ந்து கால்சியமும் வெளியே போக முடியாது. அப்போ இன்ட்ராசெல்லுலர் கால்சியம் கான்சன்ட்ரேஷன்ஸ் வந்து நமக்கு அதிகமாகுது. ஸோ அப்படி அதிகமாகும்போது நமக்கு அங்க என்ன நடக்குது அப்படின்னா, ஆக்டின் மயோசின் ஃபிலமெண்ட் கன்ட்ராக்ஷன்ஸ் வந்து அங்க நடக்குது. ஸோ இன்ட்ராசெல்லுலர் கால்சியம் கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிறதுனால ஆக்டின் மயோசின் ஃபிலமெண்ட் கன்ட்ராக்ஷன்ஸ் நடக்குது. அதுக்கு பேர் தான் வந்து ஐனோட்ரோபிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால அங்க மயோகார்டியல் ஸ்மூத் மசில்ஸ் கன்ட்ராக்ஷன்ஸ் நடக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போ நமக்கு வந்து கன்ட்ராக்ஷன்ஸ் வந்து நல்லா நடக்கும்போது நமக்கு வந்து கார்டியக் அவுட்புட் வந்து நல்லா இருக்கும். ஓகேங்களா. கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர்னா என்ன அப்படின்னா, ஹார்ட்னால சரியா பம்ப் பண்ண முடியாது, கண்ட்ராக்டிலிட்டி கேப்பபிலிட்டி வந்து குறைஞ்சிரும். ஓகேங்களா. ஸோ இந்த கண்ட்ராக்டிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்ட்ராசெல்லுலர் கால்சியம் கான்சன்ட்ரேஷன் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம டிஜிட்டாலிஸ் கொடுக்கும்போது இந்த டிரான்ஸ்போர்ட்டர் அதாவது சோடியம் பொட்டாசியம் அடினோசின் ட்ரைபாஸ்பேட்டேஸ் அப்படிங்கிற ஒரு டிரான்ஸ்போர்ட்டரை வந்து பிளாக் பண்ணுவோம். அப்படி பிளாக் பண்ணும்போது இன்ட்ராசெல்லுலர் சோடியம் அலாங் வித் கால்சியம் கான்சன்ட்ரேஷன்ஸ் வந்து அதிகமாகும். ஓகேங்களா. அப்போ இது வந்து பாசிட்டிவ் ஐனோட்ரோபிக் ட்ரக்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் தி ஆர் ஃபெசிலிட்டேட் தி contractions of the myocardial smooth muscles. ஓகேங்களா. this is direct questions. The right answer option B. The next, telmisartan lower blood pressure by, இது வந்து direct question. telmisartan, இந்த சர்டான் ஆர் சர்டான் அப்படின்னு முடியக்கூடிய எல்லாமே வந்து என்னது ஒரு முக்கியமான ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ். இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. இட்ஸ் டைரக்ட் கொஸ்டின்ஸ். அதுல வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து கரெக்ட் ஆன்சர் வந்து பிளாக்கிங் ஆன்ஜியோடென்சின் ரிசெப்டார் டைப் 1. ஆன்ஜியோடென்சின் ரிசெப்டார் டைப் 1 பாருங்க. ஸோ யூஸ்வலாகவே ஆன்ஜியோடென்சினோஜன்
இது வந்து ஒரு பாலிபெப்டைட் புரோட்டீன். ஸோ இது வந்து ரெனின் என்ன பண்ணுன்னா ஆஞ்சியோடென்சின் வந்து ஆஞ்சியோடென்சின் 1 மாற்றும். ஸோ நெக்ஸ்ட் ஆஞ்சியோடென்சின் 1 வந்து ஆஞ்சியோடென்சின் 2 மாறும். ஸோ இதுக்கு வந்து ஒரு என்சைம் இன்வால்வ் ஆகுது, தட் இஸ் ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த ஆஞ்சியோடென்சின் 2 அப்படிங்கிற இந்த பாலிபெப்டைடு, இந்த 8 பெப்டைடு பாண்ட் உள்ள இந்த பாலிபெப்டைடு என்ன பண்ணும் அப்படின்னா ஆஞ்சியோடென்சின் ரெசெப்டாரில் போய் உட்காந்து அது அதனுடைய பயாலஜிக்கல் ஃபங்க்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அதனுடைய பயாலஜிக்கல் ஃபங்க்ஷனுடைய அவுட்புட் என்னவா இருக்கும் அப்படின்னா, இங்கே பாருங்க இதனுடைய நிறைய வேலை செய்யும். ஸோ அப்படி நிறைய வேலை செய்யும்போது நமக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாகும். அது என்னென்ன வேலை அப்படின்னா, பாருங்க ஆர்டரியல் கன்ட்ராக்ஷன்ஸ், ஆர்டரி அண்டு வீனஸ் கன்ட்ராக்ஷன்ஸ், ரத்த நாளம் வந்து சுருங்கும். ஓகேங்களா. அதனால் பிளட் ப்ரெஷர் அதிகமாகும். அதே மாதிரி ஆல்டோஸ்டிரான் செக்ரீஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதனால் வந்து என்னாகும் அப்படின்னா சோடியம் அண்டு வாட்டர் ரீடென்ஷன் வந்து அதிகமாகும். ஸோ அப்போ பிளட் வால்யூம் அதிகமாகும், அப்போ வீனஸ் ரிட்டர்ன் அதிகமாகும், அப்போ கார்டியாக் அவுட்புட் அதிகமாகும், அப்போ ஆட்டோமேட்டிக்காக பிளட் ப்ரெஷர் அதிகமாகும். ஓகேங்களா. அதே சமயம் இது அதை விட நிற்காது, இது வந்து அட்ரினலின் அவுட்புட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் சிஎன்எஸ் ஏஎன்எஸ்லேருந்து. ஸோ இப்போ அட்ரினலின் வந்து ஃபர்தராக உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அட்ரினலின் ஹார்ட்டில் போய் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பீட்டா 1 ரெசெப்டாரில் பட்டு. ஸோ அப்போ ஹார்ட் ரேட்டும் அதிகமாகும். ஸோ இப்போ இங்கே ஹார்ட் ரேட் அதிகமாகுது, வீனஸ் ரிட்டர்ன் அதிகமாகுது, கார்டியாக் அவுட்புட் அதிகமாகுது, பிளட் வெசல்ஸ் கன்ட்ராக்ஷன் அதிகமாகுது. ஸோ இது எல்லாம் குமுலேட்டிவாக என்ன ஆகும் அப்படின்னா பிளட் ப்ரெஷரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த ட்ரக், இந்த டெல்மிசெட்ரான், ஒல்மிசெட்ரான், கேண்டிசெட்ரான் அண்ட் தென் வெல்செட்ரான், இந்த செட்ரான் அப்படிங்கிற முடியக்கூடிய ட்ரக்ஸ் இது என்ன பண்ணும் அப்படின்னா ஆஞ்சியோடென்சின் ரெசெப்டாரை போய் பிளாக் பண்ணிடும். ஸோ அப்படி பிளாக் பண்ணும்போது நான் சொன்ன இந்த பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன் எல்லாமே ஸ்டாப் ஆகிடும், பிளட் ப்ரெஷர் வந்து குறைஞ்சிரும். இது வந்து ராஸ் மெக்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா. ரெனின் ஆஞ்சியோடென்சின் ஆல்டோஸ்டிரான் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இங்க பாருங்க இதுல ஒரு சில ட்ரக்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது. அலிஸ்காரின் அப்படிங்கிற ட்ரக் இந்த ரெனினை போய் பிளாக் பண்ணும். ஸோ அப்போ ஆஞ்சியோடென்சின் 1 மாறாது. சப்போஸ் அப்படி ஆஞ்சியோடென்சின் 1 மாறினாலும் இன்னொரு அடுத்த கேட்டகரி ஆஃப் ட்ரக், தட் இஸ் ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் இன்ஹிபிட்டார். இது எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். எனாலப்ரில், ராமிப்ரில், கேப்டோப்ரில், இந்த மாதிரி ப்ரில் அப்படிங்கிற முடியக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாமே வந்து ஏசிஇ இன்ஹிபிட்டார்ஸ். இது வந்து ஆஞ்சியோடென்சின் 1 இருந்து ஆஞ்சியோடென்சின் 2 கன்வெர்ட் ஆகிறது வந்து தடுக்கும். சப்போஸ் அப்படி ஆஞ்சியோடென்சின் 2 கன்வெர்ட் ஆயிட்டாலும் இந்த சர்டான் அப்படிங்கிற ட்ரக் போய் அந்த ரெசெப்டாரை போய் பிளாக் பண்ணிடும். இதுதான் இதனுடைய மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் பிளாக்கிங் AT1 ரெசெப்டார், அதாவது ஆஞ்சியோடென்சின் டைப் 1 ரெசெப்டார். Next, selective antagonist for cholinergic M1 receptor. The right answer is pyrazipine. How? இங்க பாருங்க இதுல ஆப்ஷன் ஆக்சோட்ரிமோரின், மெத்தகோலின் அண்ட் பெத்தனகோல். இது மூணுமே வந்து என்னது? மூணுமே வந்து மஸ்காரினிக் ஆர் கோலினர்ஜிக் ஏகோனிஸ்ட். கோலினர்ஜிக் ஏகோனிஸ்ட். அசிடைல் கோலின் என்ன வேலை செய்யுமோ அந்த வேலையை செய்யக்கூடிய இந்த ட்ரக், அதாவது ஆக்சோட்ரிமரின், மெத்தாகோலின், பெத்தனகோல். ஆல்ரெடி கிளாசிஃபிகேஷன்ஸ்ல படிச்சிருக்கிறோம். இது வந்து என்னது? மஸ்காரினிக் ஏகோனிஸ்ட். அப்போ பைரன்சிபைன், திஸ் இஸ் ஆன்டி மஸ்காரினிக் ஆர் ஆன்டி கோலினர்ஜிக் ட்ரக். இது வந்து பாருங்க செலக்டிவ் ஆன்டகோனிஸ்ட் ஃபார் M1. மஸ்காரினிக் ரிசெப்டார்ல M1, M2, M3, M4 அண்ட் M5 இந்த மாதிரி 5 சப்டைப்ஸ் இருக்கு. அதுல வந்து இந்த பைரன்சிபைன் அப்படிங்கிறது செலக்டிவ் M1 ரெசெப்டார். ஓகேங்களா. இது கூட இன்னும் நிறைய ட்ரக்ஸ் இருக்கு. பைரன்சிபைன், ப்ரோபேந்தலின் அப்படிங்கிற ஒரு ட்ரக்ஸ். இதெல்லாமே வந்து ஆன்டிகோலினர்ஜிக் ட்ரக்ஸ் ஆர் ஆன்டகோனிஸ்ட் ட்ரக். ஓகேங்களா. The right answer is pyrazipine. The next MCQ, sympathomimetic drugs. சிம்பிளா கேட்டாங்க. sympathomimetic drugs. ஸோ நம்ம கிளாசிஃபிகேஷன்ஸ் வந்து தரவா படிச்சிருந்தா வித்தின் 2 செகண்ட்ஸில் ஆன்சர் பண்ணிட முடியும். என்னது? சால்புட்டமால், ப்ரோப்ரனோலால், லாபிட்டோலால், அட்டினோலால். இங்கே பாருங்க ப்ரோப்ரனோலால், லாபிட்டோலால் அண்ட் அட்டினோலால். இந்த LOL அப்படிங்கிற முடிகிறது எல்லாமே வந்து பீட்டா பிளாக்கர்ஸ். ஓகேங்களா. அப்போ சால்புட்டமால் வந்து என்னது? அட்ரினர்ஜிக் ஏகோனிஸ்ட், அதாவது சிம்பத்தோமிமெட்டிக். ஸோ சால்புட்டமால் இஸ் எ செலக்டிவ் பீட்டா 2 ஏகோனிஸ்ட் இன் ரெஸ்பிரேட்டரி ட்ராக். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். ஆஸ்துமா, COPD அண்ட் ஆஸ்துமா அண்ட் சம் அதர் பிராங்கியல் கண்டிஷன்ஸ்க்கு வந்து பிராங்கோஸ்பாசம் அண்ட் பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் கண்டிஷன்ஸ்க்கு வந்து நம்ம இந்த ட்ரக்ஸ் வந்து கொடுப்போம். ஓகேங்களா. இது வந்து ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான். சிம்பத்தோமிமெட்டிக் ட்ரக் வந்து சால்புட்டமால். மற்ற 3 ட்ரக்குமே வந்து என்னது? பீட்டா பிளாக்கர், அதாவது சிம்பத்தோலைட்டிக் ட்ரக்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் MCQ, கார்டியோ செலக்டிவ், அதாவது பீட்டா 1 அட்ரினர்ஜிக் பிளாக்கிங் ட்ரக்ஸ். இது வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ். இங்க பாருங்க நமக்கு கொடுத்த மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து வேற கேட்டகரி, வேற மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்ஸ். ஒமிப்ரசோல் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். என்னது? ஒமிப்ரசோல் வந்து ஆன்டி அல்சர் ட்ரக், அதாவது புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ், PPI கேட்டகரி. அண்ட் தென் கார்பகோல் அண்ட் பெத்தனகோல், இது ரெண்டுமே வந்து கோலினர்ஜிக் ஏகோனிஸ்ட் ட்ரக்ஸ். ஆல்ரெடி நம்ம கிளாசிஃபிகேஷன்ஸ்ல பார்த்துருக்கோம். ஓகேங்களா. அப்போ மெட்டப்ரோலோல் வந்து பீட்டா பிளாக்கர்ஸ். ஓகேங்களா. எல்லாருக்கும் தெரியும். அட்டினோலால், மெட்டப்ரோலோல் இது ரெண்டுமே வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய செலக்டிவ் பீட்டா 1 அட்ரினர்ஜிக் பிளாக்கிங் ட்ரக்ஸ். ஓகேங்களா. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் மெட்டப்ரோலோல். அடுத்த MCQ வந்து நாலக்சோன். இது வந்து டைரக்ட் கொஷின்ஸ். நம்ம ஃபார்மகாலஜி கிளாசிஃபிகேஷன்ஸ் படிச்சிருந்தா ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த டைம் ட்ரக் இன்ஸ்பெக்டர் கொஷனுக்கு ஃபார்மகாலஜி வந்து எல்லாமே டைரக்ட் கொஷின்ஸ். ஓகேங்களா. ஸோ ஒரு செலக்டிவாக ஒரு 4-5 கொஷின்ஸ் மட்டும் கொஞ்சம் டஃப், மற்றபடி எல்லாமே வந்து டைரெக்டாக வந்து கிளாசிஃபிகேஷன்ஸ்ல இருந்து மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நாலக்சோன் இஸ் எ
ஓபியாய்டு ஆன்டகோனிஸ்ட். ஓபியாய்டு ட்ரக்ஸ், மார்ஃபின் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லை, ஓபியாய்ட்ஸ்ல நிறைய ட்ரக் இருக்குது. அந்த ஓபியாய்டு ட்ரக்ஸ் எல்லாமே போயிட்டு என்ன பண்ணும், ஓபியாய்டு ரிசெப்டாரில் பட்டு அதனுடைய ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இங்கே பாருங்க, ஓபியாய்டு ஆன்டகோனிஸ்ட், அதில் முக்கியமான ட்ரக் நைலாக்சோன். இது போய் என்ன பண்ணும், ஓபியாய்டு ரிசெப்டாரில் போயிட்டு என்ன பண்ணும், ரிவர்ஸாக போய் பிளாக் பண்ணிடும். இந்த நைலாக்சோன் இஸ் மெடிசன் தட் இஸ் ரேபிட்லி ரிவர்சஸ் அண்ட் ஓபியாய்டு ஓவர்டோஸ். ஸோ ஓபியாய்டு ஓவர்டோஸ்க்கு வந்து நம்ம இது கொடுக்கலாம். ஓகேங்களா, ஒரு ஓபியாய்டு ஓவர்டோஸ் தெரபியூட்டிக் கிளாசிஃபிகேஷன்ஸில் முக்கியமான ட்ரக் நைலாக்சோன். இட் அட்டாச் டு ஓபியாய்டு ரிசெப்டார் அண்ட் ரிவர்ஸ் அண்ட் பிளாக் the effect of the other opioids. opioidல எந்த ட்ரக் வந்து opioid ரெசெப்டார் பிளாக் பண்ணியிருந்தாலும், சாரி opioid ரெசெப்டாரில் போய் பட்டு அதனுடைய opioid டாக்ஸிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாலும் இந்த ட்ரக் வந்து கொடுக்கலாம். இது வந்து opioid antagonist. இது வந்து ஒரு டைரக்ட்லி ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். நைலாக்சோன் இஸ் a opioid antagonist. அடுத்தது வந்துங்க நான் பென்சோடைசெபின் ஹிப்னாட்டிக்ஸ். நான் பென்சோடைசெபின் ஹிப்னாட்டிக்ஸ். த ரைட் ஆன்சர் இஸ் ஜோபிக்ளோன். எல்லாருக்கும் தெரிஞ்ச, அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின்ஸ் இந்த கொஷின்ஸ். பாருங்க, இதில் குளோரைடைசிஃபாக்சைடு, குளோனசிஃபார்ம் அண்ட் அல்பரசோலம், இந்த 3 ட்ரக்குமே வந்து பென்சோடைசெபின் டெரிவேட்டிவ்ஸ். ஓகேங்களா, பென்சோடைசெபின் டெரிவேட்டிவ்ஸ். நமக்கு கேட்டது வந்து நான் பென்சோடைசெபின். அப்போ ஹிப்னாட்டிக் செடேட்டிவ்ஸ் அதெல்லாம் செகண்ட். இங்கே பென்சோடைசெபின் இதுலேயே நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிட முடியும். இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, பி அண்ட் டி இது 3மே வந்து பென்சோடைசெபின். அப்போ அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக நான் பென்சோடைசெபின். அது ஹிப்னாட்டிக்காக இருக்கலாம், ஆர் செடேட்டிவ், ஆர் எதுனாலும் இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ நம்ம இப்படி தான் ஃபில்டர் பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபில்டர் பண்ணணும். The right answer is ஜோபிக்ளோன். வேற என்ன ட்ரக் அப்படின்னா ஜோல்பிடம். ஜோபிக்ளோன் அண்ட் ஜோல்பிடம் இது ரெண்டுமே வந்து மிக முக்கியமான, அடிக்கடி கேட்கக்கூடிய எம்சிக்யூ நான் பென்சோடைசெபின் ஹிப்னாட்டிக்ஸ். அடுத்த எம்சிக்யூ ஏடிபிக்கல் ஆன்டிசைகாட்டிக் ட்ரக்ஸ். இது வந்து ஆன்டிசைகாட்டிக் ட்ரக் கிளாசிஃபிகேஷன்ஸ் வந்து தரவா படிச்சிருந்தா நம்ம ஆன்சர் பண்ணிட முடியும். பட் இருந்தாலும் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக கேட்டுட்டாங்க. இங்கே எப்படி அப்படின்னா, இங்கே பாருங்க, ஏடிபிக்கல் ஆன்டிசைகாட்டிக் ட்ரக்ஸ்னு கேட்டு ஆப்ஷன் ஏ, பி, சி, டி 4மே வந்து டிபிக்கல் அண்ட் ஏடிபிக்கல் இருந்து ஏதாவது ஒரு ட்ரக்ஸ் கொடுத்துருந்தா நமக்கு அது கஷ்டம். பட் அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, மற்ற அந்த 3 ஆப்ஷனுமே வந்து வேற கேட்டகரி. இங்கே பாருங்க, ரிபாவிரின், லாமிவிடின் அண்ட் என்னது டெல்பிவிடின், இது 3மே வந்து கம்ப்ளீட்லி வேற கேட்டகரி. என்னது, ஆன்டிவைரல் ட்ரக். ரிபாவிரின், லாமிவிடின் அண்ட் டெல்பிவிடின் ஆர் ஆன்டிவைரல் ட்ரக். வித்தின் 2 செகண்ட்ஸில் நம்ம வந்து ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகேங்களா, ஸோ இதில் பாருங்க, டிபிக்கல் ஆன்டிசைகாட்டிக்ஸ். ஆன்டிசைகாட்டிக்கில் 2 கேட்டகரி இருக்குது, 2 கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டிபிக்கல் அண்ட் ஏடிபிக்கல் ட்ரக்ஸ். டிபிக்கல் ஆன்டிசைகாட்டிக் எல்லாருக்கும் முக்கியமான ட்ரக் வந்து ஹேலோபெரிடால் அண்ட் குளோரோப்ரோமசின்ஸ். அண்ட் டிபிக்கல் ஆன்டிசைகாட்டிக்கில் வந்து முக்கியமான ட்ரக்ஸ் என்னென்ன அப்படின்னா க்ளோசபைன், வலன்சிபைன், ரிஸ்பெரிடோன் அண்ட் தென் குட்டியாபின் அண்ட் தென் அரிப்ரசோல். இது எல்லாமே வந்து மிக முக்கியமான ஏடிபிக்கல் ஆன்டிசைகாட்டிக் ட்ரக்ஸ். ஓகேங்களா, ஸோ அப்போ வலன்சிபைன் இஸ் ஏடிபிக்கல் ஆன்டிசைகாட்டிக் ட்ரக்ஸ். மற்ற 3 ஆப்ஷனுமே வந்து ஆன்டிவைரல் ட்ரக். ஓகேங்களா, அடுத்த எம்சிக்யூ டிசோசியேட்டிவ் அனஸ்தீசியா. இது வந்து டைரக்ட் கொஷின்ஸ். டிசோசியேட்டிவ் இங்கே ஃபர்ஸ்ட் அனஸ்தீசியாவுக்கு என்னென்ன கொடுக்கலாம், கீட்டோப்ரோஃபென், கீட்டோகோனசோல், கீட்டோடெஃபின், கீட்டாமைன். இங்கே பாருங்க, நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி எல்லாம் கேல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. இங்கே பாருங்க, கீட்டோடெஃபின் இஸ் ஆன்டி ஹிஸ்டாமைன், கீட்டாமைன் ketoconazole is a topical and systemic antifungal drug and ketoprofen is a non-steroidal anti-inflammatory drugs. இங்க பாருங்க, ketoprofen, கீட்டோடெஃபின் அண்ட் கீட்டோகோனசோல் இது எல்லாமே வந்து வேற கேட்டகரி. அப்போ கீட்டாமைன் வந்து அனஸ்தீசியா கொடுக்குறோம். ஓகேங்களா, கீட்டாமைன் வந்து எஸ்பெஷலி இட்ஸ் ஷார்ட் ஆக்டிங் இன்ட்ராவீனஸ் ஜெனரல் அனஸ்தீசியா எஸ்பெஷலி ஃபார் டிசோசியேட்டிவ் அனஸ்தீசியா. ஓகேங்களா, த ரைட் ஆன்சர் இஸ் கீட்டாமைன். இது வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ். நமக்கு கேட்ட ஆப்ஷன் வந்து நமக்கு ஃபேவராக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இடியோசின்க்ரேசி ரெஃபர்ஸ் டு. இடியோசின்க்ரேசினா என்ன, நமக்கு இங்கே பாருங்க, ஒவ்வொரு ஆப்ஷனும் ரொம்ப கேர்ஃபுல்லாக படிக்கணும். ஜெனட்டிக்லி டெட்டர்மைனடு அப்நார்மல் ரியாக்டிவிட்டி டு எ ட்ரக். அடுத்து வந்து ஏஜ் டெட்டர்மைனடு அப்நார்மல் ரியாக்டிவிட்டி டு ட்ரக். ஸோ இங்கே எல்லா ஆப்ஷனுமே வந்து அப்நார்மல் ரியாக்டிவிட்டி டு எ ட்ரக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிவிடும். அதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ஜெனட்டிக் ஃபேக்டர், ஏஜ் ஃபேக்டர், செக்ஸ் ஃபேக்டர் அண்டு ஃபுட். இங்கே பாருங்க, ஏஜ், செக்ஸ், ஃபுட் இது வந்து இதை டிபெண்ட் பண்ணி இல்லை இடியோசின்க்ராசி. ஓகேங்களா, ரேசஸ் ஓகேங்களா, ரேசஸை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கு, பட் செக்ஸை வந்து டிபெண்ட் பண்ணி இல்லை. ஓகேங்களா, இது வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறது வந்து என்னது, ஜெனட்டிக்ல டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஜெனட்டிக் தான் முக்கியமான ஃபேக்டர் எதுக்கு, இடியோசின்க்ரேசிக்கு. ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து ஒரு தெளிவான விளக்கம் வந்து நம்ம குட்மன் கில்மன் புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, இடியோசின்க்ரேசிஸ் அப்நார்மல் ரியாக்டிவிட்டி. நல்லா கவனிங்க, இடியோசின்க்ரேசிஸ் அப்நார்மல் ரியாக்டிவிட்டி டு எ கெமிக்கல் ஆர் ட்ரக் தட் இஸ் peculiar to a given individual. நல்லா நோட் பண்ணுங்க, given individual. The idiosyncratic response may be extreme sensitivity to low dose or extreme insensitive to high dose. ஓகேங்களா, இங்க வந்து டோஸ் டிபெண்டன்ட் இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் இதுலயே நமக்கு டோஸ் டிபெண்டன்ட் இல்லை. இங்கே பாருங்க, எக்ஸ்ட்ரீம் சென்சிட்டிவ் டு லோ டோஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம் இன்சென்சிட்டிவ் டு ஹை டோஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ ட்ரக் அண்ட் டோஸ் டிபெண்டன்ட் இல்லை. எ காமன் மெக்கானிசம் இஸ் எ கோவேலண்ட் ட்ரக் பைண்டிங் டு சீரம் ப்ரோட்டீன்ஸ் தட் லீட்ஸ் டு த பிரசன்டேஷன்ஸ் ஆஃப் எ ஃபாரின் ஹெப்டின் ரிசல்ட்டிங் இன் ஏ இம்யூனோடாக்சிகாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ். இது வந்து பாருங்க, இம்யூனோடாக்சிகாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ், ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் அவுட்புட் ரெஸ்பான்ஸ் தான். ஓகேங்களா, அப்போ அந்த இம்யூனிட்டி வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா ஜெனட்டிக் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு ஜெனட்டிக் மெட்டீரியலும் வந்து ஒரு பர்டிகுலர்
இம்யூனிட்டி ஆன்டிஜென்ஸ் ஆன்டிபாடியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா, பாருங்க, மெனி இன்டர் இண்டிவிஜுவல்ஸ் டிஃபரன்ஸ் இன் எ ட்ரக் ரெஸ்பான்ஸ் ஹேவ் எ ஃபார்மகோஜெனட்டிக் பேசிஸ். இது வந்து கம்ப்ளீட்லி ஜெனட்டிக் பேசிஸ். இங்கே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எ ஃப்ராக்ஷன் ஆஃப் எ பிளாக் மேல்ஸ், almost 10% black males ரேசஸ்ல வருது, develop serious hemolytic anemia when they receive primaquine, அதாவது anti-malarial drug as an anti-malarial therapy. This development is due to the genetic deficiency of erythrocyte glucose 6-phosphate dehydrogenase. இந்த கருப்பினத்தவர்கள் black males 10% பீப்புள்ஸ்க்கு வந்து இந்த ஹீமோலைட்டிக் அனிமியா பிரிமாக்வின் எடுக்கிறதுனால வருது. ஏன் வருது அப்படின்னா ஜெனட்டிக் இன்டர் இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ், அதாவது ஜெனட்டிக்கலாகவே வந்து இவங்களுக்கு வந்து என்னது எரித்ரோசைட் குளுக்கோஸ் 6-பாஸ்பேட் டீஹைட்ரஜனேஸ் அப்படிங்கிற என்சைம்ஸ் வந்து இங்கே டெஃபிஷியன்சி இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் நடக்குது. ஸோ அப்போ இது ரைட் ஆன்சர் வந்து ஜெனட்டிக்லி டெட்டர்மைன்டு அப்நார்மல் ரியாக்டிவிட்டி டு ஏ ட்ரக்ஸ். இடியோசின்கிரேஷன் என்ன, ஜெனட்டிக்லி டெட்டர்மைன்டு அப்நார்மல் ரியாக்டிவிட்டி டு ஏ ட்ரக்ஸ். ஓகேங்களா, இது வந்து ஏஜோ செக்ஸோ ஃபுடோ வந்து ஃபேக்டர்ஸ் வந்து இல்லை. ஓகேங்களா, நெக்ஸ்ட் MCQ. The drug diffuse across membrane in the direction of its concentration gradient high to low. ஸோ ஹை டு லோனாவே எல்லாருக்கும் தெரிஞ்சுதான், ஃப்ரம் ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன். அப்போ டக்குன்னு நமக்கு மனசில் வர வேண்டியது வந்து passive diffusions தான். The right answer is passive diffusions. The membrane playing no active role in the process is called என்னது, இங்கே பாருங்க, இங்கே மெம்பரேன் வந்து ஜஸ்ட் ஒரு செமி பெர்மியபிள் மெம்பரேனாக தான் இருக்கும். passive diffusions மெக்கானிசம்ஸ் வந்து என்ன அப்படின்னா, ஹை கான்சன்ட்ரேஷன்ல இருந்து லோ கான்சன்ட்ரேஷனுக்கு வந்து ட்ரக் வரும். இது வந்து என்ன சொல்லுவோம், டவுன் ஹில் அப் ப்ரோசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதிக கான்சன்ட்ரேஷன்லேருந்து கம்மியான கான்சன்ட்ரேஷனுக்கு ட்ரக் மாலிகூல்ஸ் நோக்கி வரும். இந்த இடத்துல இந்த பாஸ்போலிபிட் பைலேயர் மெம்பரன், செல் மெம்பரனுடைய வேலை முக்கியமாக எதுவுமே இல்லை. ஓகேங்களா, ஸோ மற்றது பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், வெசிகுலர் டிரான்ஸ்போர்ட், எண்டோசைட்டோசிஸ், இதில் வந்து நிறைய இந்த டிரான்ஸ்போர்ட்டர் ப்ரோட்டீன் வந்து நிறைய அந்த மெம்பரனில் இருக்கிற டிரான்ஸ்போர்ட்டர் ப்ரோட்டீன் அண்ட் தென் மெம்பரன் இது வந்து டைரெக்டாக இன்வால்வ் ஆகும். ஓகேங்களா, அதாவது ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்துக்கு ட்ரக் மாலிகுலை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு டைரெக்டாக அந்த மெம்பரன் வந்து இன்வால்வ் ஆகும். பட் இதில் மெம்பரன் இன்வால்வ்மெண்ட் எதுவுமே இல்லை. ஹை கான்சன்ட்ரேஷனில் இருந்து ஜஸ்ட் லோ கான்சன்ட்ரேஷனுக்கு ட்ரக் வந்துருது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். passive diffusions இது வந்து ஒரு டைரக்ட் MCQs. பாருங்க, passive diffusion டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ட்ரக் மாலிகுல்ஸ் ஃப்ரம் ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன், டவுன் ஹில் ப்ரோசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ட்ரக் மாலிகுல்ஸ் ஃப்ரம் லோ டு ஹை கான்சன்ட்ரேஷன். ஓகேங்களா, ஸோ அதனால தான் இதுக்கு பேர் வந்து அப் ஹில் ப்ரோசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எனர்ஜி தேவைப்படுது. இது வந்து டைரக்ட் கொஷின்ஸ். அடுத்தது வந்துங்க, which means chemical alterations of the drugs in the body. இது வந்து டைரக்ட் கொஷின்ஸ் தான். இது யாருனாலும் ஆன்சர் பண்ணலாம். மெட்டபாலிசம், which means the chemical alterations of the drugs. chemical alterations of the drugs னா என்னன்னு கேட்குறாங்க. என்னது, பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். இது குமுலேஷன் இல்லை, கான்சன்ட்ரேஷன், டைலூஷன் எந்த டேர்மும் வராது. பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதாவது மெட்டபாலிசம். இங்கே பாருங்க, பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர் மெட்டபாலிசம் வந்து ரெண்டு ஃபேஸ் பிரிக்கலாம். ஒன்று வந்து ஃபேஸ் 1, இன்னொன்று வந்து ஃபேஸ் 2. ஃபேஸ் 1 எல்லாருக்கும் தெரிஞ்சுதான், ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ஆர் ஃபங்க்ஷனலைசேஷன் ஆர் நான் சிந்தட்டிக் ரியாக்ஷன்ஸ். இங்கே சிந்தட்டிக் ரியாக்ஷன்ஸ் நடக்கல, பட் ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ஆட் ஆகுது. எஸ்பெஷலி பை ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ப்ராசஸ்னால நமக்கு வந்து ஒரு நியூ ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ஆட் ஆகுது, எஸ்பெஷலி ஹைட்ராக்சில் குரூப். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஃபேஸ் 2ல வந்து என்ன நடக்குது, என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னா சிந்தட்டிக் ரியாக்ஷன்ஸ் நடக்குது, அதாவது கான்ஜுகேஷன் ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்குது. ஓகேங்களா, ஹைலி வாட்டர் சால்யூபிள் சப்ஸ்டன்சஸ் வந்து ட்ரக் மாலிகுல்ஸ் கூட வந்து ஃபியூஸ் ஆகும்போது அந்த ட்ரக் மாலிகுலினுடைய தன்மை வந்து எப்படி மாறுது அப்படின்னா ஹைலி வாட்டர் சால்யூபிளாக மாறுது. ஸோ அதனால் ஈஸியாக வந்து நமக்கு வந்து உடம்பை விட்டு வெளியேறிடுது. ஓகேங்களா, ஒரு ட்ரக் மாலிகுல் உடம்பை விட்டு வெளியேறணும்னா அது வந்து ஹைலி வாட்டர் சால்யூபிளாக மாறணும். இங்கே ஃபேஸ் 2 ரியாக்ஷன் சிந்தட்டிக் ஆர் கான்ஜுகேஷன் ரியாக்ஷன்ஸ், எஸ்பெஷலி வந்து குளுக்கோரனிக் ஆசிட் கான்ஜுகேஷன்ஸ் வந்து இது மேஜர் சிந்தட்டிக் ரியாக்ஷன் ஃபேஸ் 2ல நடக்கக்கூடியது. ஓகேங்களா, ஸோ இந்த குளுக்கோரனிக் ஆசிட் கான்ஜுகேஷன்ஸ் வந்து நடந்து நமக்கு வந்து அந்த ட்ரக் வந்து இன்ஆக்டிவாக மாறிடுது. ஸோ அதனால் உடம்பு விட்டு ஈஸியாக வெளியில் யூரின் வழியாக வெளியில் வந்துடுது. ஓகேங்களா, இது வந்து ஒரு டைரக்ட்லி கொஷின்ஸ். இந்த கொஷின்ஸ் வச்சு அடுத்த MCQs வந்து கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ரெண்டு MCQஸும் வந்து ஒரே கான்செப்ட் தான். பாருங்க, இன் பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரியாக்ஷன் ஃபேஸ் 2 ஆல்சோ நோன் ஆஸ் ரியாக்ஷன் ஃபேஸ் 2 ரியாக்ஷன்ஸ் ஆல்சோ நோன் ஆஸ் என்னது, நான் சிந்தட்டிக் ரியாக்ஷன் தப்பு, ஃபங்க்ஷனலைசேஷன் ரியாக்ஷன் அது வந்து ஃபேஸ் 1. இங்கே பாருங்க, ஆப்ஷன் சி வந்து சிந்தட்டிக் ரியாக்ஷன் இஸ் ரைட் ஆன்சர். ஹைட்ரோலைசிஸ், இதில் ஹைட்ரோலைசிஸ் நடக்காது, இதில் வந்து ஃபங்க்ஷனல் குரூப் ஆட் ஆகாது ஃபேஸ் 2ல. ஓகேங்களா, நான் சிந்தட்டிக் ரியாக்ஷன் இது வந்து சிந்தட்டிக் ரியாக்ஷன்ஸ். ஸோ அதனால் அப்போ ஃபேஸ் 2 வந்து இஸ் சிந்தட்டிக் ரியாக்ஷன் இஸ் ரைட் ஆன்சர். இது வந்து டைரெக்டாக கேட்ட கொஷின்ஸ். அடுத்து வந்துங்க, விச் ஹாஸ் பீன் டிஃபைன்டு பை தி WHO 2002 as the science and activities relating to the detection, assessment, understanding and prevention of ADR or any other drug related problems. WHO 2002ல வந்து அவங்க ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க, ஒரு டிஃபைன் பண்ணாங்க. இங்கே பாருங்க என்ன அப்படின்னா science and activities related to the detection, assessment, understanding and prevention of ADR அப்படின்னா என்ன, that is pharmacovigilance. இந்த pharmacovigilance தான் வந்து ADR வந்து ரிப்போர்ட் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ போஸ்ட் மார்க்கெட்டிங் சர்வேலன்ஸ் கிளினிக்கல் ட்ரையல் ஃபேஸ் 4 ஸ்டடியில் வந்து இந்த ஃபார்மகோவிஜிலன்ஸ் தான் வந்து என்ன பண்ணுது,
நியூ லான்ச்சிங் ட்ரக்ஸ் அதனுடைய ஏடிஆர் அல்லது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ட்ரக்னுடைய ஏடிஆரை வந்து ரிப்போர்ட் பண்ணுது. தட் இஸ் ஃபார்மகோ விஜிலன்ஸ் இஸ் ரைட் ஆன்சர். அடுத்தது வந்துங்க which is used in treatment of lead poisonings. இதில் எந்த ஆன்டிடோட் வந்து லெட் பாய்சனிங்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க? இங்கே பாருங்கள், எல்லாமே வந்து செலேட்டர்ஸ் தான், எல்லாமே வந்து ஆன்டிடோட்ஸ் தான். பட் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படித்தா நமக்கு ரொம்ப ஈஸி. ப்ராலிடாக்சிம் அண்டு அட்ரோபின் which are used for organophosphate poisonings. ஆல்ரெடி படித்தது தான். இங்கே பாருங்கள், ஆர்கானோஃபாஸ்பரஸ் பாய்சனிங்க்கு வந்து ரெண்டு முக்கியமான கோல்டன் ட்ரக். ஒன்று வந்து அட்ரோபின், இனிஷியலாக ப்ராலிடாக்சிம் கொடுக்கணும், நெக்ஸ்ட் அட்ரோபின் டோஸ் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா, இது ரெண்டு வந்து ஆர்கானோஃபாஸ்பரஸ்க்கு. ஸோ அப்போ ப்ராலிடாக்சிம் அட்ரோபின் விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்துங்க பெனிசிலமைன் அண்டு கால்சியம் டைசோடியம் இடிடிஏ. இது ரெண்டுமே வந்து மெட்டல் செலட்டர். அப்போ ரெண்டில் எது ரைட் ஆன்சர்னு நம்ம பார்க்கணும். ஸோ இப்படி தான் நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனையும் வந்து ஃபில்டர் பண்ணணும். பாருங்க, ரெண்டுமே வந்து மெட்டல் செலட்டர். எது? கால்சியம் டைசோடியம் இரிடேட் அண்டு பெனிசிலமைன் ரெண்டுமே வந்து மெட்டல் செலட்டர். இதில் வந்து எது ரைட் ஆன்சர் அப்படின்னா கால்சியம் டைசோடியம் இரிடிஏ தான் வந்து ரைட் ஆன்சர். ஃபார் லெட் பாய்சனிங் கால்சியம் டைசோடியம் இரிடிஏ இஸ் எ செலட்டர். பட் நாட் எஃபெக்டிவ் ஃபார் chronic lead poisonings. chronic lead poisonings வந்து கால்சியம் டைசோடியம் இரிடிஏ வந்து ஒரு தெரபியூட்டிக்ஸ் கிளாசிஃபிகேஷன்ஸில் வராது. ஓகேங்களா, the right answer is calcium disodium iridate, not penicillamine. The following drug which is also known as British anti-leviste, அதாவது பால் அப்படின்னு சொல்லுவோம், BAL பால் அப்படின்னு சொல்லுவோம். பால் அப்படின்னா that is இது வந்து directly asking questions. டைமெர்காப்ரோல். கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இன்னும் ஒரு சில ஆன்டிடோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. that is சக்சிமர், EDTA, D-பென்சிலமைன். இங்கே பாருங்க, டைமெர்காப்ரோல் was developed during World War II. ஸோ ரெண்டாம் உலக போரில் தான் இந்த ட்ரக் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆச்சு ஒரு ஆக்சிடெண்ட்டாக. ஆஸ் அன் ஆன்டிடோட் டு லெவிஸ்ட். அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து இஸ் எ வெசிகண்ட் அர்சனிக்கல் வார் கேஸ். இட் இஸ் அர்சனிக் கேஸ். ஓகேங்களா, தர்ஃபோர் இட் இஸ் அல்டர்னேட்டிவ் நேம் தட் இஸ் பிரிட்டிஷ் ஆன்டி லெவிஸ்டே, தட் இஸ் பால். ஓகேங்களா, ஸோ அர்சனிக்கல் அண்ட் அதர் ஹெவி மெட்டல்ஸ் ஃபார்ம் எ ஸ்டேபிள் அண்ட் ரிலேட்டிவ்லி நான் டாக்சிக் செலேட் ரிங் வித் டைமெர்காப்ரோல். ஓகேங்களா, டைமெர்காப்ரோல் அப்படிங்கிறது ஒரு ஆன்டிடோட்ஸ். இந்த அர்சனிக் கேஸ் கூட வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணி நமக்கு நான் டாக்ஸிக்காக மாற்றும். இது வந்து ஒரு செலேட்டர். அக்யூட் அர்சனிக் கோல்டு அண்டு மெர்க்குரி பாய்சனிங், அக்யூட் லெட் பாய்சனிங் இது வந்து நம்ம கொடுக்கலாம். காம்பினேஷன் வித் கால்சியம் டைசோடியம் இரிடியேட் கூட காம்பினேஷனில் வந்து நம்ம இந்த டைமெர்காப்ரோல் வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா, சக்சிமர் இது வந்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் வித் என்னது லெட் பாய்சனிங்காக கொடுக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி டி பெனிசிலமைன் காப்பர் செலேட்டர். ஸோ டி பெனிசிலமைன் வந்து காப்பர் செலேட்டர், சக்சிமர் வந்து லெட்காக கொடுக்கலாம். பட் எஸ்பெஷலி வந்து டைமெர்காப்ரோல் தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ பால் அப்படின்னா என்னது? டைமெர்காப்ரோல். நெக்ஸ்ட் கொஸ்டின், which cephalosporin is used in the treatment of multi-resistant typhoid infections? So the pharmacological therapeutic classifications, அதாவது இங்க பாருங்க, third generation cephalosporin வந்து suitable drugs எதுக்கு அப்படின்னா for the treatment of multi-resistant typhoid infections, especially என்னது? ceftriaxone. The third generation cephalosporin and quinolone இந்த ரெண்டு கோல்டன் பேசிக் ட்ரக் தான் வந்து நாம எதுக்கு கொடுக்குறோம்? டைஃபாய்டு ஃபீவருக்கு வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா, the drug of choice for டைஃபாய்டு ஃபீவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து குயினோலோன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நாலடிக்ஸிக் ஆசிட் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். அதுக்கப்புறம் வந்து சிப்ரோஃப்ளாக்சிசின், நார்ஃப்ளாக்சிசின், மாக்சிஃப்ளாக்சிசின், இந்த ஃப்ளாக்சிசின் அப்படின்னு வரது எல்லாமே வந்து குயினோலோன்ஸ் இந்த கேட்டகரி. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஜென்ரேஷன் செஃப்ளோஸ்போரின். இந்த ரெண்டுமே வந்து ட்ரக் ஆஃப் சாய்ஸ் ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் டைஃபாய்டு ஃபீவர் பிகாஸ் தே ஆர் லெஸ் டாக்ஸிக் and because strains of Salmonella typhi usually are resistant to chloramphenicol. ஓகேங்களா, ஸோ அப்போ இங்கே பாருங்கள், செஃப்லாக்சின் வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன், செஃபிபிம் வந்து ஃபோர்த் ஜென்ரேஷன், அண்ட் தென் செஃப்டாரோலின் வந்து ஃபிஃப்த் ஜென்ரேஷன்ஸ். அப்போ தேர்ட் ஜென்ரேஷன் வந்து செஃப்ட்ரையாக்சோன். ஸோ செஃப்ட்ரையாக்சோன் இஸ் எ ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், த ட்ரக் ஃபில்ட்ராஸ்டிம் which belongs to following one of the factors. இந்த ஃபில்ட்ராஸ்டிம் அப்படிங்கிற ட்ரக் வந்து எந்த டெரிவேட்டிவ்ஸில் வருது, எந்த கிளாசிஃபிகேஷன்ஸ் கீழே வருது அப்படின்னு உங்களுக்கு கேட்டிருக்கிறாங்க. த ரைட் ஆன்சர் இஸ் கிரானுலோசைட் காலனி ஸ்டிமுலேட்டிங் ஃபேக்டர். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் பாருங்க, ரீகாம்பினன்ட் ஹியூமன் கிரானுலோசைட் காலனி ஸ்டிமுலேட்டிங் ஃபேக்டர் தான் வந்து ஃபில்கிராஸ்டிம். ஓகேங்களா, ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி மூலமாக இந்த பாருங்க கிரானுலோசைட் காலனி ஸ்டிமுலேட்டிங் ஃபேக்டர் உடைய ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி மூலமாக ப்ரிப்பேர் பண்ணதான் வந்து என்னது ஃபில்கிராஸ்டிம் இஸ் எ கிளைகோப்ரோட்டீன் வித் 175 அமினோ ஆசிட்ஸ். த பிரின்சிபல் ஆக்ஷன்ஸ் ஆஃப் ஃபில்கிராஸ்டிம் இஸ் த stimulations of CFUG to increase the neutrophil productions. ஓகேங்களா, ஸோ நிறைய டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் அண்ட் நிறைய ட்ரக்ஸ். ஓகேங்களா, ஸோ இது வந்து இப்போ என்ன பண்ணும்? மைலியோ சப்ரஷன்ஸ், மெனி சைட்டோடாக்சிக் அண்ட் மெனி ஆன்டிவைரல் ட்ரக்ஸ் அது வந்து நியூட்ரோஃபில் கவுண்ட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா, ஸோ இப்போ அந்த கண்டிஷன்ஸில் இந்த ரீகாம்பினன்ட் ட்ரக் அதாவது ஃபில்கிராஸ்டிம் கொடுக்கும்போது
இந்த CFUG வந்து ஸ்டிமுலேட் பண்ணிவிட்டு நம்மளுடைய நியூட்ரோஃபில் ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஓகேங்களா? த ரைட் ஆன்சர் இஸ் கிரானுலோசைட் காலனி ஸ்டிமுலேட்டிங் ஃபேக்டர். இந்த ட்ரக் வந்து எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நிறைய சைட்டோடாக்சிக் அண்ட் ஆன்டிவைரல் ட்ரக்ஸ் கொடுக்கறதுனால மைலியோசப்ரசன்ஸ் நடந்து அங்கே வந்து நியூட்ரோஃபில் கவுண்ட் வந்து ரெடியூஸ் ஆகிடும். அந்த கண்டிஷன்ஸில் இந்த ட்ரக் வந்து கொடுப்பாங்க. தட் இஸ் ஃபில்கிராஸ்டிம். இது வந்து ரீகாம்பினன்ட்லி produced granulocyte colony stimulating factors. ஓகேங்களா? The next MCQ, the drug which is used in the treatment of Kaposi sarcoma. இந்த கண்டிஷன்ஸில் வந்து எந்த ட்ரக்ஸ் கொடுப்பாங்க? இங்கே பாருங்கள், கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. வின்கிறிஸ்டின், மிட்டோசாண்ட்ரோன், வின்பிளாஸ்டின் அண்ட் எபிரூபிசின்ஸ். இது எல்லாமே வந்து சைட்டோடாக்சிக், அதாவது ஆன்டி கேன்சர் ட்ரக். ஓகேங்களா? இந்த டைப் ஆஃப் காப்போசி சார்கோமா கேன்சர் கண்டிஷன்ஸ்க்கு வந்து எஸ்பெஷலி எந்த ட்ரக் கொடுப்போம் அப்படின்னா, ஸோ நீங்கள் எந்த புக்ஸை வந்து ரெஃபர் பண்ணாலும் த ஃபர்ஸ்ட் லைன் ட்ரீட்மெண்ட் ஃபார் திஸ் காப்போசி சார்கோமா வந்து வின்பிளாஸ்டின். இந்த வின்பிளாஸ்டின் இஸ் ரைட் ஆன்சர். காப்போசி சார்கோமா இதுக்கு வந்து 3 டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்து ரேடியோ தெரப்பி, ரெண்டாவது இம்யூனோ சப்ரசிவ் தெரப்பி, மூணாவது வந்து கீமோதெரப்பி. ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், வின்பிளாஸ்டின் இஸ் ஆக்டிவ் எகெயின்ஸ்ட் காப்போசி சார்கோமா. நமக்கு வந்து ரெஃபரன்ஸ்க்கு வந்து குட்மன் கில்மன் pharmacological basis of therapeutics 13 editions பேஜ் நம்பர் 1187 வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபர்தர் ரெஃபரன்ஸ்க்காக. ஓகேங்களா? The next MCQ, this is the only protease inhibitors fixed dose combination used for the treatment of HIV-1 and HIV-2 infections. ஓகேங்களா? ஃபிக்ஸ்டு டோஸ் காம்பினேஷன், அதாவது FDC அப்படின்னு சொல்லுவோம். இதில் எந்த காம்பினேஷன்ஸ் FDC ட்ரக் வந்து HIV-1 அண்ட் HIV-2 இன்ஃபெக்ஷன்ஸ்க்காக கொடுக்கலாம் அப்படின்னா, the standard FDC ட்ரக் இஸ் லோபினாவிர் வித் ரிட்டோனாவிர் FDC தான். ஓகேங்களா? மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ரோபினாவிர் அண்ட் ரிட்டோனாவிர் FDC ப்ரிப்பரேஷன்ஸ் தான் வந்து HIV-1 அண்ட் HIV-2 இன்ஃபெக்ஷன்ஸ்க்காக கொடுக்குறோம். The option A is a correct answer. The next MCQ, the following one of the drug which belongs to beta lactamase inhibitors. இங்கே கொஞ்சம் நம்ம கொடுத்த ஆப்ஷன்ஸ் வந்து சரியாக இல்லை. 3 ட்ரக்ஸ் வந்து என்னது, பீட்டா லாக்டமேஸ் இன்ஹிபிட்டார்ஸ், அல்லது இதுக்கு இன்னொரு பேர் வந்து பெனிசிலினேஸ் இன்ஹிபிட்டார்ஸ். பெனிசிலினேஸ் ஆர் பீட்டா லாக்டமேஸ் ரெண்டும் ஒன்று தான். ஓகேங்களா? 3 முக்கியமான ட்ரக் என்ன அப்படின்னா, கிளாவுலனிக் ஆசிட்ஸ், செல்பாக்டம் அண்ட் ஆர் சுல்பாக்டம் ஆர் டாசோபாக்டம். இந்த 3 ட்ரக்குமே வந்து பீட்டா லாக்டமேஸ் இன்ஹிபிட்டார்ஸ். பட் நமக்கு கொடுத்த ஆப்ஷன் இங்கே பாருங்க, the following one of the drug which belongs to the beta lactamase inhibitors னு கொடுத்துட்டு இங்கே பாருங்க, ஆப்ஷன் A அண்ட் ஆப்ஷன் D வந்து சரியான ஆன்சர். இதில் நீங்கள் எது வந்து கிளிக் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வந்து இது சரியான ஆன்சர். செல்பாக்டம் கிளிக் எழுதினாலும் ரைட், அல்லது ஆப்ஷன் டி கிளாவுலனிக் ஆசிட் எழுதினாலும் ரைட். ஓகேங்களா? ஆகோபாக்டம், சாலிசிலிக் ஆசிட் இதில் வராது. அடுத்த MCQ, which drug used as highly sedative antihistaminic in a pre-anesthetic medications? Pre-anesthetic medications இங்கே பாருங்க, புரோமெத்தசின், குளோர்ஃபினரமைன், டைஃபின்ஹைட்ரமைன், டைமின்ஹைட்ரினேட். இது எல்லாமே வந்து ஹைலி செடேட்டிவ் ஆன்டிஹிஸ்டாமைன். ஓகேங்களா? பட் இதில் இந்த 4ல் எது வந்து ப்ரீ அனஸ்தட்டிக் ட்ரக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த ப்ரோமெத்தசின். ப்ரோமெத்தசின் இஸ் ஹைலி செடேட்டிவ் when compared than other antihistamine drugs, அதாவது CPM, டைஃபின்ஹைட்ரமைன் அண்ட் டைமின்ஹைட்ரேட், especially which is given for in pre-anesthetics medications. ஓகேங்களா? The right answer is promethazine. அடுத்தது வந்து drug which has H1 receptor antagonist with mast cell stabilizing properties. இங்கே ஒவ்வொரு MCQஸும் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா அவங்க கேட்கக்கூடியது வந்து ஒன்று ஃபார்மகாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன்லேருந்து கேட்டிருப்பாங்க, அல்லது மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்ஸ்லேருந்து கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்க, ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். எப்படி அப்படின்னா பாருங்க, எக்ஸ்பிளனேஷன். Ketotifen is a non-competitive histamine antagonist and also mast cell stabilizer. இந்த ketotifen எது கீழே வருது அப்படின்னா histamine antagonist, அதே சமயம் mast cell stabilizer. மற்றது 3 ஆப்ஷன் பாருங்க, குரோமெலின் சோடியம் ஆர் சோடியம் குரோமோகுளைக்கேட் ரெண்டும் ஒன்று தான். அண்ட் தென் ஆப்ஷன் பி பாருங்க, நெடோக்ரோமில் சோடியம். இந்த 2 ட்ரக்குமே வந்து ஒன்லி மாஸ்ட் செல் ஸ்டெபிலைசர்ஸ். குரோமெலின் சோடியம் அண்ட் நெடோக்ரோமில் ரெண்டுமே வந்து ஒன்லி மாஸ்ட் செல் ஸ்டெபிலைசர். H1 ரெசெப்டார் ஆன்டகோனிஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இல்லை. அடுத்தது ஆப்ஷன் வந்து என்னது, டிப்ரோலிசாண்ட் இஸ் எ செலக்டிவ் H3 ரெசெப்டார் ஆன்டகோனிஸ்ட். இது வந்து என்னது, H3 ரெசெப்டார் ஆன்டகோனிஸ்ட். த ரைட் ஆன்சர் இஸ் கீட்டோடிஃபின். இந்த கீட்டோடிஃபினுக்கு வந்து ஆன்டி ஹிஸ்டாமின் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கு, மாஸ்ட் செல் ஸ்டெபிலைசிங் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கு. ஓகேங்களா? அடுத்த MCQs, பிராடிகைனின் இஸ் எ விச் பெப்டைட். என்ன, வாட் பெப்டைட் அப்படின்னு கேட்குறாங்க. பிராடிகைனின் வந்து ஒரு பெப்டைட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் திங் நமக்கு ஆப்ஷன்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, நான் பெப்டைடு, இது பெப்டைடு இல்லை, டெக்கா பெப்டைடு. ஆக்சுவலி இது வந்து 10 அமினோ ஆசிட், அது 10 பெப்டைடு பாண்டனால் ஆனதா, அல்லது அன்டெக்கா பெப்டைடு அப்படி இல்லையா. லாஸ்ட் ஆப்ஷன் வந்து பாலிபெப்டைடு, சிம்பிளாக பாலிபெப்டைடுன்னு கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி நமக்கு கேட்டிருக்காங்க. எப்படி அப்படின்னா இங்கே பாருங்க, பிராடிகைனின் சம்டைம்ஸ் ரெஃபர் டு இஸ் எ 9 அமினோ ஆசிட் பெப்டைட் செயின். 9 அமினோ ஆசிட் அப்படின்னா என்னது, நானோ பெப்டைடு. நானோ பெப்டைடு. இங்கே ஆப்ஷன் ஏல வந்து நான் பெப்டைட்னு கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து மிஸ்டேக்கா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கான்னு தெரியல. நான் பெப்டைட்னு கொடுத்துருக்காங்க. NON ஏன் வந்துருந்தா அதுதான் ரைட் ஆன்சர். ஓகேங்களா? இது வந்து என்னது, 9 அமினோ ஆசிட்ஸ். இந்த அர்ஜினைன், புரோலின் இந்த சீக்வன்ஸில் தான் அந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து இருக்கும்.
ஓகேங்களா. the bradykinin is the major functional vasodilator produced by கல்லிக்கரைன் கைனின் சிஸ்டம். கல்லிக்கரைன் கைனின் அப்படிங்கிற சிஸ்டம், இந்த சிஸ்டத்தினால தான் நமக்கு வந்து bradykinin வந்து சிந்தசிஸ் அதாவது ப்ரொடியூஸ் ஆகுது. இது வந்து 9 அமினோ ஆசிட்ஸ். அப்போ நான் பெப்டைடு இல்லை, டெகாபெப்டைடு இல்லை, அன்டெகாபெப்டைடு இல்லை. அப்போ நம்ம சிம்பிளா என்ன சொல்லலாம் அப்படின்னா பாலிபெப்டைடுன்னு சொல்லலாம். இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பாலிபெப்டைடுங்க. ஓகேங்களா. இதுல வந்து சந்தேகமே இல்லை. இங்க பாருங்க, இது which is made up of polypeptide. நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருக்கு, கிட்டத்தட்ட 9 அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. அதே நானோபெப்டைன் கொடுத்திருந்தா ஆன்சர் வந்து நானோபெப்டைடு, ரைட். பட் இங்க வந்து நான் பெப்டைன் கொடுத்துருக்காங்க. அப்போ இது பாலிபெப்டைடு தான் இங்க சரியான ஆன்சர். ஓகேங்களா. அடுத்த MCQ செலக்டிவ் COX-2 இன்ஹிபிட்டார்ஸ். எல்லாமே டைரக்ட்லி ஆஸ்கிங் क्वेश्चंस. செலக்டிவ் COX-2 இன்ஹிபிட்டார்ஸ். இங்க பாருங்க, ரைட் ஆன்சர் வந்து ரொஃபிகாக்சிப். இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. நிமுஸ்லைடு பாருங்க, நிமுஸ்லைடு அண்ட் மெலாக்சிகம், நிமுஸ்லைடு அண்ட் மெலாக்சிகம் போத் ஆர் ப்ரிஃபரன்ஷியல் COX-2 இன்ஹிபிட்டார்ஸ். இந்த COX-2 இன்ஹிபிட்டார்ஸ்லேயே வந்து செலக்டிவ் COX-2 இன்ஹிபிட்டார்ஸ்லேயே வந்து 2 டேர்ம் இருக்கு. என்னது? ப்ரிஃபரன்ஷியல் அண்ட் ஹைலி செலக்டிவ் அப்படின்னு 2 டேர்ம் இருக்கு. ஸோ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இங்க பாருங்க, நிமுஸ்லைட் அண்ட் மெலாக்சிகம் போத் ஆர் ப்ரிஃபரன்ஷியல் COX-2 இன்ஹிபிட்டார்ஸ். இங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுல வந்து நிமுஸ்லைடா அல்லது மெலாக்சிகமா அல்லது ரோஃபிகாக்சிபா கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணும். இண்டோமெத்தசின் எல்லாருக்கும் தெரியும், இது வந்து நான் செலக்டிவ், இது which can block both COX-1 and COX-2. இண்டோமெத்தசின் இஸ் நான் செலக்டிவ் COX இன்ஹிபிட்டார்ஸ். அப்போ இண்டோமெத்தசின் விட்டுருங்க. அப்போ நிமுஸ்லைடா, ரோஃபிகாக்சிபா, மெலாக்சிகமா. இங்க பாருங்க, நிமுஸ்லைடும் கிளாசிஃபிகேஷன்ஸ் நல்லா தெளிவாக படிச்சிருந்தா ஆன்சர் பண்ணலாம். நிமுஸ்லைடும் மெலாக்சிகமும் வந்து ப்ரிஃபரன்ஷியல் COX-2 இன்ஹிபிட்டார்ஸ். அப்போ ப்ரிஃபரன்ஷியல்னா என்ன? ப்ரிஃபரன்ஷியல் இன்ஹிபிட்டார்ஸ் ஹேவ் இன்ஹிபிட்டரி ஆக்ஷன் லெசர் தென் செலக்டிவ் COX-2 இன்ஹிபிட்டார்ஸ். இங்க என்ன அர்த்தம்னா, ப்ரிஃபரன்ஷியல் COX இன்ஹிபிட்டார்ஸ்னா செலக்டிவ் COX இன்ஹிபிட்டார்ஸை விட லெஸ் ஆக்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. அப்போ the roficaxib is a selective COX-2 inhibitors. roficaxib is a selective COX inhibitors. இதுல வேற என்னென்ன ட்ரக் செலக்டிவ் COX-2 இன்ஹிபிட்டார்ஸ்ல வருது அப்படின்னா செலிகாக்சிப், விட்டாரிகாக்சிப், வேல்டிகாக்சிப், and then lumiracoxib and paricoxib. இதெல்லாமே மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ். இது வந்து செலக்டிவ் COX-2 இன்ஹிபிட்டார்ஸ், நாட் ப்ரிஃபரன்ஷியலி இன்ஹிபிட்டார்ஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ கிளாசிஃபிகேஷனை தரவா படிச்சா இதை ஆன்சர் பண்ணலாம். the right answer is roficaxib. அடுத்த MCQ, the drug which is commonly used first choice DMARD, அதாவது disease modifying anti rheumatoid drugs. இங்க எல்லாமே வந்து DMARDக்கு கொடுக்கலாம். பாருங்க, சைக்ளோஸ்போரின், மீத்தோடெக்ஸ்டோய்ட், அசத்தியோப்ரின், and then லெஃப்லுனமைட், இது எல்லாமே வந்து எது கொடுக்கலாம்? DMARD, டிசீஸ் மாடிஃபையிங் ரெகுமட்டாய்டு ஆன்டி ரெகுமட்டாய்டு ட்ரக்ஸாக வந்து நம்ம கொடுக்கலாம். பட் இதில் ஃபர்ஸ்ட் லைன் தெரப்பி என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த புக்கை ரெஃபர் பண்ணாலும் இந்த ஃபர்ஸ்ட் லைன் தெரப்பி சைட்டோடாக்சிக், நான் பயாலஜிக்கல், DMARD, பட் த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இஸ் மீத்தோடெக்ஸ்டோய்ட். இங்கே மேலே கொடுத்தது எல்லாமே சைட்டோடாக்சிக், எல்லாமே DMARD கொடுக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் சாய்ஸ், ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக் என்ன அப்படின்னா மீத்தோடெக்ஸ்டேட். த ரைட் ஆன்சர் இஸ் மீத்தோடெக்ஸ்டேட். அடுத்த MCQs வந்து மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்ஸ் ஆஃப் பயோகிலிட்டசோன் ஆக்ட் ஆஸ் அகோனிஸ்ட் டு எ நியூக்ளியர் ரிசெப்டார் which is called. the right answer is, இது வந்து டைரக்டா கேட்டது தான். பயோகிலிட்டிஸனுடைய மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அது என்னது? பெராக்சிசோம், ப்ரோலைஃபரேட்டர், ஆக்டிவேட்டட் ரிசெப்டார், காமா அகோனிஸ்ட். மற்ற ஆப்ஷனை வந்து எப்படி ஃபில்டர் பண்றது பாருங்க. சோடியம் குளுக்கோஸ் கோ டிரான்ஸ்போர்ட்டர் 2 இன்ஹிபிட்டார்ஸ், SGLT2 இன்ஹிபிட்டார்ஸ். இதுல என்னென்ன ட்ரக் வரும்னா எல்லா கிளிஃபலசோலினும் இதுல வரும். கேனாகிளிஃபலசோலின், இந்த ரெமோகிளிஃபலசோலின். ஸோ இந்த கிளிஃபலசோலின் அப்படின்னு முடியக்கூடியது எல்லாமே வந்து SGLT இன்ஹிபிட்டார்ஸ். நமக்கு கேட்டது வந்து பயோகிலிட்டிசோன். அடுத்தது குளுக்கோஹான். பாருங்க, குளுக்கோஹான் லைக் பெப்டைட் 1 ரெசெப்டார் ஏகோனிஸ்ட். இதுல என்னென்ன ட்ரக் வரும்னா இந்த குளூடைட்னு முடிக்கக்கூடிய ட்ரக்ஸ் இது எல்லாமே வந்து குளுக்கோஹான் லைக், அதாவது GLP-1 ரெசெப்டார் ஏகோனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதுவும் இல்லை. அடுத்தது வந்து டைபெப்டிடைல் பெப்டிடேஸ் 4 இன்ஹிபிட்டார்ஸ். இது எல்லாருக்கும் தெரிஞ்சதான். இந்த கிளிப்டின் அப்படின்னு முடியக்கூடியது எல்லாமே வந்து டைபெப்டிடைல் பெப்டிடேஸ் 4 இன்ஹிபிட்டார்ஸ். இது மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்ஸ் வேற, நம்ம இண்டிவிஜுவலாக இதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா. அப்போ இது கீழே வந்து எலோகிலிப்டின், லினாகிலிப்டின், சாக்ஸாகிலிப்டின், சிட்டாகிலிப்டின், வில்டாகிலிப்டின் எல்லாருக்கும் தெரிஞ்ச ட்ரக் இந்த கிளிப்டின். இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் டைபெப்டிடைல் 4 இன்ஹிபிட்டார்ஸ். அப்போ பயோகிலிட்டிசோனுடைய மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. தட் இஸ் பெராக்சிசோம், ப்ரோலைஃபரேட்டர், ஆக்டிவேட்டட் ரிசெப்டார், காமா அகோனிஸ்ட். the right answer is option C. அடுத்த MCQ, which is used in the treatment of erectile dysfunctions. எல்லாருக்கும் தெரிஞ்சது, டைரக்டா கேட்டது வந்து that is sildenafil. இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நீங்க பாருங்க. ஃப்ளூட்டமைட் இஸ் ஏ, பாருங்க ஆப்ஷன் பி, ஃப்ளூட்டமைட் இஸ் ஏ ஆன்டி ஆண்ட்ரோஜன் ஃபார் ப்ரோஸ்டேட் கேன்சருக்காக கொடுக்கலாம். அதே சமயம் PCOS, அதாவது பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம் ஆர் டிசீஸ்க்கு வந்து நம்ம கொடுக்கலாம். அடுத்தது வந்து ஃபினாஸ்டரைட் அண்ட் டியூட்டாஸ்டரைட், இது ரெண்டும் எதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா, இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்ன அப்படின்னா 5-alpha reductase inhibitors, எஸ்பெஷலி பெனின் ப்ரோஸ்டேட் ஹைப்பர்ட்ரோபிக்கு நாம கொடுக்கலாம். அதாவது ரைட் ஆன்சர் இஸ் சில்டெனாஃபில் ஃபார் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன். அடுத்தது ட்ரக் விச் இன்ஹிபிட்ஸ் தைராய்டு ஹார்மோன் சிந்தசிஸ். இது வந்து இந்த தைராய்டு ஆன்டி தைராய்டு கிளாசிஃபிகேஷன்ஸ் வந்து படிச்சா ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். இங்க பாருங்க, ரைட் ஆன்சர் வந்து ப்ரோபைல் தயோயூராசில். எப்படி? தயோசைனேட் அண்ட் நைட்ரேட், இந்த ரெண்டு ட்ரக்குமே, தயோசைனேட் அண்ட் நைட்ரேட் இந்த ரெண்டு ட்ரக்குமே வந்து which is inhibit அயோடின் trapping. அயோடின் trapping வந்து இன்ஹிபிட் பண்ணும். நமக்கு கேட்டது வந்து இன்ஹிபிட் தைராய்டு ஹார்மோன் சிந்தசைஸ். இன்ஹிபிட், நல்ல கொஸ்டினை படிச்சு பார்க்கணும். இன்ஹிபிட் தைராய்டு ஹார்மோன் சிந்தசைஸ். அப்போ தயோசைனேட்டும் நைட்ரேட்டும் என்ன பண்ணும்?
தைராய்டு ஹார்மோன் சிந்தசிஸை வந்து ரெடியூஸ் பண்ணும். பட் அதோட மெக்கானிசம் என்னது? இன்ஹிபிட் அயோடின் ட்ராப்பிங். ஆர்கானிக் அயோடைடு இதனுடைய வேலை என்ன? இன்ஹிபிட் ஹார்மோன் ரிலீஸ். தைராய்டு ஹார்மோன் ஒன் சிந்தசிஸ் ஆனதுக்கப்புறம் அது செக்ரீஷன் ஆகிறத வந்து தடுக்கிறது ஆர்கானிக் அயோடைடு. அப்புறம் அடுத்த ஆப்ஷன் டி என்னது? ப்ரோபைல் தயோஇராசில். இதுதான் வந்து டைரக்டாக என்னது? தைராய்டு சிந்தசிஸை வந்து ஸ்டாப் பண்ணும், இன்ஹிபிட் பண்ணும். த ரைட் ஆன்சர் இஸ் ப்ரோபைல் தயோஇராசில். அடுத்த எம்சிக்யூ, ஜைஜாண்டிசம் ஆர் ஜிஜாண்டிசம் ரெஃபர்ஸ் டு, இது எல்லாருக்கும் தெரிஞ்சுதான், எக்ஸஸ் ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் growth ஹார்மோன். அதாவது ஜைஜாண்டிசம்ஸ் அண்ட் அக்ரோமெகாலி இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ்லையும் எப்படி இருப்பாங்கன்னா, the both caused by excessive productions of growth hormone. ஓகேங்களா? மற்ற ஆப்ஷன் எல்லாமே தவறு. ஆப்ஷன் பி இஸ் excessive productions of growth hormone, GH ஹார்மோன். இது வந்து anterior pituitary glandல வந்து இருக்கும். மொத்தம் 6 ஹார்மோன், அதில் மொதல் ஹார்மோன் இந்த growth ஹார்மோன். ஓகேங்களா? the right answer is option B. அடுத்த MCQ, the drug which is being used to help in detections of மெட்டாஸ்டேட்டிக் டிஃபரன்ஷியேட்டட் தைராய்டு கார்சினோமா. தைராய்டு கார்சினோமாவை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு இதில் எந்த ஏஜென்ட்ஸ் வந்து யூஸ் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. த ரைட் ஆன்சர் இஸ் தைரோட்ரோபின் ஆல்ஃபா. எப்படி பாருங்க, சொமாசிட்டன் இஸ் ஏ ஹியூமன் growth ஹார்மோன் அனலாக். ஹியூமன் growth ஹார்மோன் அனலாக். அப்போ அதுவும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து என்னது? சோமாட்ரோபின் இஸ் ஏ ரீகாம்பினன்ட் ஹியூமன் growth ஹார்மோன். அப்போ அதுவும் இல்லை. அடுத்ததான் வந்து என்னது? தைரோட்ரோபின் ஆல்ஃபா இஸ் ஏ ரீகாம்பினன்ட் ஃபார்ம் ஆஃப் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், TSH அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய ரீகாம்பினன்ட் ப்ரிப்பரேஷன் தான் வந்து என்னது? தைரோட்ரோபின் ஆல்ஃபா, which is used in diagnostic testing for thyroid cancer. For thyroid cancer, stimulate radio iodine uptake. Radio iodine uptake அதிக இன்க்ரீஸ் பண்ணிவிடும். and thyroglobulin release in patients with thyroid cancer after thyroidectomy. Prepare patients for radio iodine ablation of thyroid remnants after thyroidectomy for thyroid cancer. And the next last option வந்து protrelin. இது வந்து is a synthetic analog of thyrotropin releasing hormone. Thyrotropin releasing hormone that has been used during diagnostic test to evaluate functions of thyroid gland. ஓகேங்களா? ஸோ தைராய்டு கிளாண்டினுடைய ஃபங்க்ஷனை வந்து எவாலுவேட் பண்ணுறதுக்காக இந்த புரோட்ரெலின் வந்து யூஸ் ஆகுது. அப்போ நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுவோம். அப்போ தைரோட்ரோபின் ஆல்ஃபாவா புரோட்ரெலினா? த ரைட் ஆன்சர் இஸ் தைரோட்ரோபின் ஆல்ஃபா. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷனும் வராது. அது growth ஹார்மோனுடைய ஒரு அனலாக். நெக்ஸ்ட், this drug belongs to gastric acid neutralizer, அதாவது antacid among drug for peptic ulcer. இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல வந்து எது நியூட்ரலைசர்? gastric acid neutralizer கேக்குறாங்க. இது வந்து டைரக்டா கேட்ட क्वेश्चंस தான். சிமிட்டிடின், ரானிட்டிடின், ஃபெமோட்டிடின் இது எல்லாமே வந்து என்னது? H2 blocker. பெரட்டைல் செல்ஸ்ல இருக்கிற H2 blockers. இது வந்து ஆன்டி அல்சர் ட்ரக். பட் இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்ஸ் வேற, நியூட்ரலைசர் இல்ல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பைரன்சிபைன். பைரன்சிபைன் என்னது? ஆன்டி மஸ்காரனிக், ஆன்டி கோலர்ஜிக் ட்ரக். இது வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் செக்ரீஷனை வந்து ரெடியூஸ் பண்ணும். பட் இட் இஸ் நாட் நியூட்ரலைசர். ஒமிப்ரசோல் இது வந்து புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர், PPI அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஆசிட் ப்ரொடக்ஷனை வந்து குறைக்குமே தவிர தட் இஸ் நாட் நியூட்ரலைசர். த ரைட் ஆன்சர் இஸ் சோடியம் சிட்ரேட். சாரி, இங்க மென்ஷன் பண்ணல. த ரைட் ஆன்சர் இஸ் சோடியம் சிட்ரேட். பாருங்க எக்ஸ்பிளனேஷன். சிமிட்டிடின் இஸ் H2 blockers, பைரன்சிபைன் இஸ் மஸ்காரனிக் blockers, ஒமிப்ரசோல் இஸ் PPI, அத புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ். இந்த 3 ட்ரக்குமே வந்து இட்ஸ் ஆன்டி செக்ரிட்டரி ட்ரக், நாட் நியூட்ரலைசர். It's an anti-secretic and is given for anti-ulcer, but it is not another neutralizer. Sodium citrate is a neutralizer. The gastric, இது வந்து systemic antacid. Antacidsல வந்து ரெண்டு இருக்கு. ஒன்று வந்து systemic, இன்னொன்று நான் systemic. Systemic அப்படின்னா இது வந்து நியூட்ரலைசிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதே சமயம் நியூட்ரலைஸ் பண்ணதுக்கப்புறம் அப்சார்ப்ஷன் ஆகி ரத்தத்திலேயே போகும். அதுதான் வந்து நம்ம சிஸ்டமிக் ஆன்டாசிட்னு சொல்லுவோம். நான் சிஸ்டமிக் அப்படின்னா இதில் வந்து கொஞ்சம் அயன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? Ca2+ அயன்ஸ் இருக்குது, 2+ and 3+ அயன்ஸ் இருக்குது. அதனால அப்சார்ப்ஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதனால நான் சிஸ்டமிக் அப்படின்னு சொல்கிறோம். இங்க பாருங்க, சிஸ்டமிக் ஆன்டாசிட் இன்க்ளூட்ஸ் சோடியம் பைகார்போனேட் அண்ட் சோடியம் பைகார்போனேட்டும் சோடியம் சிட்ரேட்டும் ரெண்டும் நியூட்ரலைசர். சிஸ்டமிக் ஆன்டாசிட் அப்சார்ப்ஷன் ஆகும். அடுத்த கேட்டகரி நான் சிஸ்டமிக். இதில் என்னென்ன வரும் அப்படின்னா, முக்கியமான ட்ரக் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீசியம் ட்ரைசிலிகேட், அலுமினியம் ஹைட்ராக்சைடு அண்ட் கால்சியம் கார்போனேட். இது எல்லாமே வந்து நான் சிஸ்டமிக் ஆசிட், அதாவது கேஸ்ட்ரிக் ஆசிட் நியூட்ரலைசர். த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, சோடியம் சிட்ரேட். அடுத்த MCQ, how the purgative emulsify the colonic content and increase the penetrations of water into fecus. அதாவது இங்க பர்கேட்டிவ்னுடைய மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்ன? இது எப்படி எமுல்சிஃபை பண்ணுது? ஓகேங்களா? எப்படி ஃபீக்கஸை வந்து ஹைலி விஸ்கஸாக மாற்றுது? ஓகேங்களா? இங்கே எப்படி வந்து கோலோன் அல்லது பெருங்குடலில் வந்து ஹைலி வாட்டர் செக்ரீஷன்ஸ் வந்து நடக்குது? ஓகேங்களா? அதனுடைய மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. த ரைட் ஆன்சர் பை ஆனியானிக் டிடர்ஜென்ட் ஆக்ஷன். anionic detergent action. பாருங்க, the anionic detergent it's a softened stool by net water accumulation in the lumen. இங்க எப்படி lumenல வந்து வாட்டர் செக்ரீஷன்ஸ் நடக்குது, bloodல இருக்கிற வாட்டர் வந்து lumenல செக்ரீட் ஆகுது. அதனால அந்த இடத்துல வந்து என்ன ஆகுது? அந்த ஹார்ட் ஸ்டூல் வந்து வாட்டரியா மாறுது. ஓகேங்களா? and action on the intestinal mucosa, it emulsify the colonic content and increase penetrations of water into fecus, which usually called stool softener. இது வந்து பொதுவா என்ன சொல்லுவோம்? stool softener. for example வந்து டாக்டோசேட். இதனுடைய முக்கியமான மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்ஸ் வாட்டர் செக்ரீஷன் இன் தி lumen
அதில் என்ன ஆக்ஷன் அப்படின்னா பை anionic detergent actions. The right answer is option A, anionic detergent action. அடுத்த MCQ, drug which is produced milder action, elimination of soft but formed stools. இங்கே மைல்டர் அப்படின்னாவே டக்குன்னு நமக்கு ஞாபகம் வரக்கூடியது லாக்ஸேட்டிவ். மைல்டர் அப்படின்னாவே லாக்ஸேட்டிவ். ஓகேங்களா? The right answer is laxative, option D. இங்கே பாருங்க, purgative or catharticனா என்ன அப்படின்னா purgative or catharticனா it's stronger action, not milder. Stronger action resulting in more fluid evacuations. இது வந்து GIT வந்து irritant பண்ணிவிடும். Next, stimulant purgative என்ன அப்படின்னா they are powerful purgative, usually producing gripping. They were thought to irritate the intestinal mucosa and the stimulant motor activity. இங்க பாருங்க, GIT motility வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும். என்னது? GIT motility வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஸ்ட்ராங்கர் ஆக்ஷன் இருக்கும், அதிகமான fluid evacuations நடக்கும். இது எதுல அப்படின்னா purgative, cathartic and stimulant. ஓகேங்களா? laxative வந்து it's a milder action. ஓகேங்களா? The right answer is laxative. அடுத்து வந்து identify the beta 2 agonist direct acting sympathomimetic agent from the following drugs. டைரக்டா கேட்டிருக்காங்க beta 2 agonist. இந்த கீழே கொடுத்த 4 ஆப்ஷன்ல எது beta 2 agonistனு கேட்டிருக்காங்க. என்னது? பிரஜோசின். அது இல்ல, பாருங்க, பிரஜோசின் இஸ் ஆல்பா 1 blockers. பிரஜோசின் இஸ் ஆல்பா 1 blockers, ஆன்டி ஹைப்பர்டென்சிவா கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வேற அதர் கிளினிக்கல் கண்டிஷன்ஸ்க்கு நாம கொடுக்கலாம். ஓகேங்களா? ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன் அதுக்காக கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபினைலெஃப்ரின். இது வந்து ஆல்பா 1 சிம்பத்தோமிமெட்டிக். பிரஜோசின் வந்து ஆல்பா 1 பிளாக்கர்ஸ். ஃபினைலெஃப்ரின் வந்து ஆல்பா 1 என்னது? ஏகோனிஸ்ட். அடுத்து சால்புட்டமால். ஆல்ரெடி இந்த சால்புட்டமாலை பேஸ் பண்ணி பீட்டா 2 ஏகோனிஸ்ட்டை பேஸ் பண்ணி ஆல்ரெடி 2 MCQ டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட இந்த சால்புட்டமாலை பேஸ் பண்ணி 3 MCQs வந்து கேட்டிருக்காங்க. ஏன் இப்படி கேட்டிருக்காங்க தெரியல, படிச்சா ரொம்ப ஈஸி. சால்புட்டமால் இது வந்து டைரக்டா பீட்டா 2 சிம்பத்தோமிமெட்டிக் ப்ரொடியூஸ்ட் பிராங்கோடைலேஷன்ஸ். ஆல்ரெடி 2 MCQ இதில் பார்த்துட்டோம். அடுத்த ஆப்ஷன் வந்து டோலசோலின். இது வந்து நான் செலக்டிவ் ஆல்ஃபா பிளாக்கர்ஸ். ஸோ மற்றது எல்லாமே ரிலேட்டட் டு ஆல்ஃபா. சால்புட்டமால் மட்டும்தான் பீட்டா 2 ஏகோனிஸ்ட். த ரைட் ஆன்சர் இஸ் சால்புட்டமால். அடுத்த MCQ, which of the following barbiturate show anti-convulsant properties? இங்க வந்து நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே barbiturate or barbituric acid derivatives. Ellobarbitone, butobarbitone, phenobarbital and hexobarbitone. இதுல எந்த barbitone வந்து anti-convulsant properties இருக்குன்னா இது வந்து direct questions. That is phenobarbital. Phenobarbital தான் வந்து என்னது? barbituric derivativesல anti-convulsant property, anti-epileptic properties வந்து இருக்கு. ஓகேங்களா? the only barbiturate phenobarbital having anti-epileptic activity. அடுத்த MCQ, carvedilol is a என்ன? carvedilol உள்ள mechanism of action என்னன்னு கேக்குறாங்க. இது எந்த கேட்டகரி கீழ வருது? The right answer is a non-selective blocker. என்ன non-selective blocker? Adrenergic blockers. It's a non-selective adrenergic blocker. Adrenergic nervous system, adrenergic fibers வந்து ரெண்டு செக்ரீட் பண்ணக்கூடிய அட்ரினலின், நார் அட்ரினலின் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து 2 முக்கியமான ரிசெப்டார்ல உட்காருது. ஓகேங்களா? ஒன்று ஆல்ஃபா, இன்னொன்று பீட்டா. அதுல நிறைய டைப் இருக்கு. ஆல்ஃபா 1, ஆல்ஃபா 2 அண்ட் தென் பீட்டா 1, பீட்டா 2, பீட்டா 3, இந்த மாதிரி சப் டைப்ஸ் நிறைய இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல எந்த கார்பிடைவலில் வந்து எது கீழ வருது? பீட்டா அண்ட் ஆல்ஃபா அட்ரினர்ஜிக் பிளாக்கிங் ஏஜென்ட்ஸ் அல்லது வந்து நான் செலக்டிவ் அட்ரினர்ஜிக் பிளாக்கர்ஸ். ஓகேங்களா? இது வந்து பீட்டா அட்ரினர்ஜிக் பிளாக்கிங் மட்டும் இல்ல, ஆல்ஃபா அட்ரினர்ஜிக் பிளாக்கிங் மட்டும் இல்ல, ஆல்ஃபா அட்ரினர்ஜிக் ஏகோனிஸ்ட் இல்ல. இது வந்து ஆல்ஃபா பீட்டா ரெண்டையும் பிளாக் பண்ணக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு. இங்க பாருங்க, கார்பிடைவலில் இன்னும் அது கூட இன்னொரு ட்ரக் என்னது? முக்கியமான ட்ரக் லாபிடோலோல். ஓகேங்களா? ஹைப்பர்டென்சிவ் பிரெக்னன்சிக்காக கொடுக்கிறது முக்கியமான ட்ரக் லாபிடோலோல். ஸோ இந்த 2 ட்ரக்குமே கார்பிடையோலோ இட்ஸ் கார்டியோ ப்ரொடக்டிவ் ட்ரக், லாபிடோலோல் இட்ஸ் காமன்லி கிவன் ஃபார் என்னது? ஹைப்பர்டென்சிவ் கிரைசிஸ் இன் பிரெக்னன்சி உமன். இது ரெண்டுமே வந்து நான் செலக்டிவ் அட்ரினர்ஜிக் பிளாக்கர்ஸ். ஓகேங்களா? இது அதாவது ஆல்ஃபா பீட்டா ரெண்டையும் பிளாக் பண்ணும். ஓகேங்களா? அடுத்த MCQ, an example for the centrally acting sympatholytic drugs. Centrally acting sympatholytic drugs. இங்க பாருங்க, சென்ட்ரலி ஆக்டிங். இங்க கொடுத்த ஆப்ஷன்ஸ்லயே இங்க பாருங்க, ஃபின்டோலமைன், அட்டினோலால் வந்து இட்ஸ் பெரிஃபரல் பீட்டா பிளாக்கர்ஸ். ஹெக்ஸாமெத்தோனியம் ஆல்ரெடி நாம கிளாசிஃபிகேஷன்ஸ்ல படிச்சிருக்கோம். இது வந்து கேங்லியான் பிளாக்கர்ஸ். மெத்தில் டோபா இஸ் எ சென்ட்ரலி ஆக்டிங் சிம்பத்தோலைட்டிக்ஸ். எப்படின்னா மெத்தில் டோபா இட்ஸ் எ ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் நார் அட்ரினலின் பை என்னது? ஆல்ஃபா மெத்தில் நார் அட்ரினலின். ஆக்சுவலி இங்க அட்ரினலின் சிந்தசிஸ் படிச்சா இந்த கான்செப்ட், இந்த மெக்கானிசம்ஸ் வந்து புரியும். ஓகேங்களா? ஸோ அட்ரினலின் சிந்தசிஸ் நடக்கும்போது நார் அட்ரினலின் இடத்துல பாருங்க இந்த மெத்தில் டோபா, அதாவது ஆல்ஃபா மெத்தில் நார் அட்ரினலின் அப்படிங்கிற அந்த ஃபால்ஸ் சப்ஸ்டன்சஸ் வந்து அங்க போய் உட்காந்துரும். ஓகேங்களா? இந்த மெத்தில் டோபா இப்போ என்ன பண்ணும்? ஃபால்ஸ் நியூரோ டிரான்ஸ்மிட்டரை போய் ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது ஆல்ஃபா மெத்தில் நார் அட்ரினலினா மாத்திரும். அப்போ நமக்கு வந்து அட்ரினலின் அங்கே செக்ரீட் ஆகாது. ஸோ அதனால இதுக்கு பேர் வந்து சென்ட்ரலி ஆக்டிங் சிம்பத்தோலைட்டிக் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ விச் இஸ் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஹெல்ப் டு கண்ட்ரோல் ஹை பிளட் ப்ரெஷர், ஃபார் பிரெக்னன்சி அண்ட் அன்கண்ட்ரோல்டு பிளட் ப்ரெஷருக்காக கொடுக்கலாம். ஹைப்பர்டென்சிவ் கிரைசிஸ்ல கொடுக்கலாம், அதே மாதிரி பிரெக்னன்சிவ் ஹைப்பர் டென்ஷனுக்கும் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஹெக்ஸாமெத்தோனியம் இஸ் கேங்லியன் பிளாக்கிங் ட்ரக்ஸ். அட்டினாலால் வந்து எல்லாருக்கும் தெரியும் வந்து பீட்டா 1 செலக்டிவ் பிளாக்கர்ஸ். Phentolamine வந்து non selective alpha blockers. The only drug methyl dopa which is centrally acting sympatholytic drugs which is என்னது? reduce the synthesis and secretions of adrenaline, sorry, noradrenaline. ஓகேங்களா? The next, and
antihypertensive agents also act as a ganglion blockers. நம்ம போன MCQஸ்ல தான் பார்த்தோம். The right answer is hexamethonium. அதோட explanation பாருங்க. reserpine இதோட mechanism of action வந்துங்க vesicular uptake blockade depletions of noradrenaline. எப்படி it's degraded by monoamine oxidase. vesicular uptake blockade once வந்து adrenaline, noradrenaline, dopamine இதெல்லாமே வந்து neuromuscular junction அல்லது synaptic cleftல வந்து ரிலீஸ் ஆன உடனே இந்த monoamine oxidase வந்து ஈஸியா வந்து degrade பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? reserpine உடைய வேலை என்னன்னா which is vesicular uptake blockade. ஓகேங்களா? ஸோ அதனால MUல degraded ஆயிரும். நெக்ஸ்ட் guanethidine இதோட mechanism of action inhibiting or interfering with the release and or distributions of norepinephrine. அடுத்து வந்து clonidine இது வந்து antihypertensive but இதோட mechanism of action வந்து வேற is primarily an alpha 2 adrenoreceptor agonist. alpha 2 adrenoreceptor agonist which cause reduced sympathetic outflow. ஓகேங்களா? பட் reserpine, guanethidine, clonidine இது எல்லாமே antihypertensive-காக கொடுக்கலாம். பட் இதோட mechanism of action வந்து வேற. நமக்கு கேட்டது வந்து ganglion blocker. இங்க ganglion blocker the only drug is hexamethonium. The right answer is hexamethonium. ஓகேங்களா? இங்க பாருங்க reserpine, guanethidine, clonidine எல்லாமே antihypertensive but different mechanisms. ஓகேங்களா? Not by ganglion block. அடுத்து MCQ which of the following is a carbonic and nitrous inhibitors? இது வந்து டைரக்டா கேட்ட क्वेश्चंस தான். Phenoxamide, nitroxifen, trimethadione and acetazolamide. The right answer is acetazolamide. The phenoxamide and trimethadone இது ரெண்டுமே வந்து anti-convulsant drug. nitroxifen வந்து benzodiazepine drug. நிறைய clinical conditions வந்து கொடுக்கலாம். acetazolamide is a carbonic anhydrous inhibitors. இது எதுக்காக கொடுக்கலாம் அப்படினா குளுக்கோமா கொடுக்கலாம், diuretics கொடுக்கலாம். ஓகேங்களா? எஸ்பெஷலி நாம் கொடுக்கிறது குளுக்கோமாக கொடுக்கலாம். diuretics activities இருக்கு. இது எந்த கிளாசிஃபிகேஷன்ஸ் கீழ வருது அப்படினா carbonic anhydrous inhibitors கீழ வருது. The right answer is acetazolamide. அடுத்து வந்து amantadine antiviral drug is active against. amantadine அப்படிங்கற antiviral drug எந்த வைரஸ்க்கு highly selective active அப்படினு கேக்குறாங்க. The right answer is influenza type A virus. இதனால எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. இன்ஃப்ளூயன்சா டைப் ஏ வைரஸ்க்கு வந்து ரெண்டு முக்கியமான ட்ரக் இருக்கு. ஒன்னு வந்து என்னது அமென்டடின், அதான் நமக்கு क्वेश्चंसல கேட்டிருக்காங்க. ரெண்டாவது வந்து ரிமான்டடின். இந்த அமென்டடின் and ரிமான்டடின் ரெண்டுமே வந்து என்னது ஆன்டிவைரல் எஸ்பெஷலி அகைன்ஸ்ட் இன்ஃப்ளூயன்சா டைப் ஏ. அடுத்தது அடினோ வைரஸ், இதுக்கான ட்ரக்ஸ் வந்து என்னது சிடோஃபோவிர் அண்ட் ரிபாவிரின். இந்த ரெண்டு ட்ரக்கும் வந்து அடினோ வைரஸஸ்க்கு வந்து கொடுக்கலாம். அண்ட் தென் பாக்ஸ் வைரஸஸ்க்கு வந்து அசிக்ளோவைர் கொடுக்கலாம். அண்ட் தென் ஹெர்பஸ் வைரஸ்க்கு வந்து வேலசைக்ளோவிர், ஃபெமிசைக்ளோவிர் அண்ட் கேன்சைக்ளோவிர். இந்த மூணுமே வந்து ஹெர்பஸ் வைரஸ்க்காக கொடுக்கலாம். ஸோ த அமென்டடின் இஸ் antiviral drug which is active against only influenza type A virus. அடுத்த MCQ name of the penicillinase resistance parenteral penicillin. இது கொஞ்சம் கிளாசிஃபிகேஷன்ஸ் வந்து பீட்டா லாக்டம் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து நாம படிக்கணும். இங்க பாருங்க ஒவ்வொரு ஆப்ஷனையும் வந்து நாம ஃபில்டர் பண்ணணும். பெனிசிலினேஸ் ரெசிஸ்டன்ட் ட்ரக்ஸ்ல வந்து மூணு ட்ரக் வருது. பெனிசிலினேஸ் ரெசிஸ்டன்ஸ் ட்ரக்ஸ் மெத்திசிலின், கிளாக்சசிலின் அண்ட் டைக்ளாக்சசிலின். இங்க பாருங்க இதுல வந்து மெத்திசிலின் மட்டும் தான் வந்து பாருங்க மெத்திசிலின் is a highly penicillinase resistant but not acid resistant, so it cannot given by oral, must be injected. இங்க பாருங்க இது வந்து மெத்திசிலின் வந்து என்னது இது ரெசிஸ்டன்ஸ் acid not acid resistance, so it cannot given by oral, must be injected. நமக்கு கேட்டது வந்து name of the penicillinase resistance parenteral penicillin. நீங்க parenteral வந்து மெத்திசிலின் parenteralா கொடுக்கலாம். Cloxacillin has a isoxazoline side chain and is highly penicillinase as well as acid resistance. ஓகேங்களா? இது வந்து acid resistantங்கிறதுனால இது ஓரலா கொடுக்கலாம். அந்த மெத்திசிலின் வந்து இன்ஜெக்டபிளா மட்டும் தான் நாம கொடுக்க முடியும். இங்க பாருங்க இந்த மூணு ட்ரக்குமே மெத்திசிலின், கிளாக்சசிலின் அண்ட் டைக்ளாக்சசிலின் இதோட சைட் செயின் வந்து லாங் சைட் செயின், அதனால ஈஸியா வந்து பெனிசிலினேஸ் அப்படிங்கிற என்சைம்ல இருந்து தன்னை பாதுகாத்துக்கும். ஓகேங்களா? சோ அதனால இது வந்து பெனிசிலினேஸ் ரெசிஸ்டன்ஸ் கேட்டகரியில வருது. ஓகேங்களா? the right answer is மெத்திசிலின். அடுத்து வந்து sulfamethoxazole is a co-administered with trimethoprim in a fixed dose ratio in exhibiting synergistic effect. ஓகேங்களா? இங்க வந்து co-trimaxazole செப்ட்ரான் அப்படிங்கிற ட்ரக் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அது வந்து co-trimaxazole அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா அதுல ரெண்டு ட்ரக் இருக்கு. என்னது sulfamethoxazole and trimethoprim இருக்கு. என்ன ரேஷியோல இருக்கு, ஏன் அந்த ரேஷியோல கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட் ஹேவிங் சைனர்ஜிஸ்டிக் எஃபெக்ட். ஓகேங்களா? என்ன ரேஷியோல இருக்கு அப்படின்னா 5:1. அதாவது sulfamethoxazole 5 ஒரு மடங்கு வந்து ட்ரைமீத்தோப்ரிமும் இருக்கு. ஸோ அப்படி இருந்தால் தான் இது வந்து சைனர்ஜிக் எஃபெக்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. The sulfamethoxazole was selected for combining with trimethoprim because both have nearly the same half life. கிட்டத்தட்ட ஒரே half life. அதனால இது வந்து first point is combination suitable இருக்கு. And then optimal synergy in the case of most organism is exhibited at a concentration ratio of sulfamethoxazole 20, trimethoprim 1. But இதுல பாருங்க இது வந்து எதுக்கு minimum inhibitory concentration 20:1. Each component may be reduced by 3 to 6 times. This ratio is obtained in the plasma when
the two are given in a dose ratio of 5:1. ஓகேங்களா? ஸோ அந்த காரணத்தினால 5:1ல வந்து கொடுத்துருக்காங்க. Because trimethoprim enters many tissue has a larger volume of distribution than sulfamethoxazole and attain lower plasma concentrations. ஓகேங்களா? ஸோ அதனால 5:1 ரேஷியோல இருக்கு. பட் இதோட மினிமம் இன்ஹிபிட்டரி கான்சன்ட்ரேஷன்ஸ் வந்து 20:1. பட் இது ஹைலி synergistic and some பாயிண்ட் ஆஃப் என்னது ADME கன்சிடரேஷன்ஸ்னால இது 5:1 ரேஷியோல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து போத் ஃபார்மகோகைனடிக் அண்ட் ஃபார்மகோடைனமிக் ரெண்டு ஃபேக்டரும் வந்து இதில் இன்வால்வ் ஆகுது இந்த 5:1 ரேஷியோ. ஓகேங்களா? ஸோ சைனர்ஜிஸ்டிக் ஆக்டிவிட்டி இருக்குது, தட் மீன் ஃபார்மகோடைனமிக். அதே மாதிரி இந்த வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ஹால்ஃப் லைஃப் அது ரிலேட்டடாக பார்க்கும்போது ADME பார்க்கும்போது ஸோ நமக்கு வந்து ரேஷியோ வந்து 5:1. எக்ஸாம்பிள் வந்து என்னது பாருங்க, 80 mg 400 mg, 80 mg trimethoprim and 400 mg sulfamethoxazole. அதே மாதிரி 160 800 டபுள் ஸ்ட்ரென்த். அதே மாதிரி பீடியாட்ரிக் டோஸ் வந்து 20 100. ஓகேங்களா? ஸோ அதனுடைய ரேஷியோ வந்து 5:1. The right answer is 5:1. அடுத்த MCQs. Procainamide is medicinally used as. Procainamide is medicinally used as local anesthetics, anti-anginal drug, anti-arrhythmic, general anesthetics. எது கொடுக்குறாங்க? Procainamide general anestheticsல வராது. Local anesthetics படிச்சிருப்பீங்க. பட் எஸ்பெஷலி the medicinally therapeutically is given as a anti-arrhythmic agents. இங்க பாருங்க, which is a membrane stabilizing agents. anti-arrhythmic கிளாசிஃபிகேஷன்ஸ்ல வந்து நீங்க படிச்சிருப்பீங்க. இந்த Procainamide வந்து இட்ஸ் anti-arrhythmic agents. இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் வந்து சோடியம் சேனல் பிளாக்கர்ஸ். அதில் phase 0 1 2 3 படிச்சிருப்பீங்க. இதில் பாருங்க phase 0 anti-arrhythmic drug moderately decreased velocity, அதாவது dV/dt of ஜீரோ ஃபேஸை வந்து ரெடியூஸ் பண்ணும், ஸ்லோ டவுன் பண்ணும். ஓகேங்களா? the Procainamide is a anti-arrhythmic agents medicinally. அடுத்த MCQ, the last MCQ in pharmacology, griseofulvin is produced by which fungus? Penicillium. இதுவும் டைரக்ட் கொஸ்டின்ஸ். Penicillium griseofulvin. ஓகேங்களா? அடுத்த 3 ஆப்ஷனும் இல்லை. ஓகேங்களா? அடுத்த 3 ஆப்ஷன் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பேசிலஸ் பாலிமிக்ஸா, பேசிலஸ் கிரிசோஃபில்வின், ஸ்ட்ரெப்டோமைசஸ் கிரிசோஃபில்வின். The right answer is Penicillium griseofulvin. பேசிலஸ் பாலிமிக்ஸா வந்து பாலிமிக்சின். இந்த பேசிலஸ் பாலிமிக்ஸால இருந்து பாலிமிக்சின் அப்படிங்கிற ஆன்டிபயோட்டிக் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த கிரிசோஃபில்வின் எதிலிருந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம்? எந்த ஃபங்கஸ்ல இருந்து? Penicillium griseofulvin. ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு இந்த ட்ரக் இன்ஸ்பெக்டர் 2024ல கேட்ட 51 ஃபார்மகாலஜி MCQs வந்து நாம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கங்க்ராச்சுலேஷன் ஃபார் யுவர் ட்ரக் இன்ஸ்பெக்டர் போஸ்ட். தேங்க்யூ.